गोपिका जीवनस्मरणं जय सद्गुरु स्वामी के, जय आंजनेय स्वामी के। मातामह महाशैलं महस्तदपितामहं कारणं जगतां वन्दे कण्ठादुपरिवारणं। प्रारम्भाफलिनः प्रसन्नहृदयः यश्चेत्तिरश्चामपि नो चेत् विश्वसृजोऽप्यलं विफलतामायान्त्युपायोद्यमाः। विश्वैश्वर्यमतो निरङ्कुशमभूत् यस्यैव विश्वप्रभोः सोऽयं विश्वहिते रतो विजयते विघ्नेश्वरो विश्वकृत्। यदृच्छालाभसन्तुष्टं चित्सदानन्दविग्रहं सर्वशास्त्रनिधिं वन्दे जगदीशाभिधं गुरुं। कुण्डलिकुमारिकुटिले चण्डिचराचरसवित्रिचामुण्डे गुणिनि गुहारिणि गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। समरविजयकोटे साधकानन्दधाटे मृदुगुणपरिपेटे मुख्यकादम्बवाटे मुनिनुतपरिपाटे मोहितादण्डकोटे परमशिववधूटे पातु मां कामकोटे। विमलपटे कमलकुटे पुस्तुकरुद्राक्षशस्तहस्तपुटे कामाक्षि पक्ष्मलाक्षि कलितविपञ्ची विभाति वैरिञ्ची। मुखे ते ताम्बूलं नयनयुगले कज्जलकला ललाटे काश्मीरं विलसति गले मौक्तिकलता। स्फुरत्काञ्चीचाटे पृथुकटितटे हाटकमयी भजामि त्वां गौरीं नगपतिकिशोरीमविरतम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீமன் மகாபாரதம் உத்தமமான இத்திஹாசம். பல தர்மங்களுக்கு ஆகரமாக உள்ளது. மனுஷன் தன் வாழ்க்கையில் எதை அனுஷ்டிக்கணும், எப்படி அனுஷ்டிக்கணும், எதனால் எந்த பலம் வருது, இவைகள்லாம் வேதத்தில் சொன்னதை சமஸ்தத்தையும் சேர்த்து சொன்னதான ஒரு திவ்யமான ஒரு கிரந்தம். வியாசாச்சாரியார் ரொம்ப
மெனக்கட்டு தயார் பண்ணினதான ஒரு கிரந்தம். வேதாந்தங்களில் இருக்கக்கூடியதான சூத்திரங்கள், உபனிஷத்துகள், பகவத்கீதை, தர்மசாஸ்திரங்கள், இப்படி பல கிரந்தங்களில் ஆலோசனை பண்ணி சாதாரண மனுஷாளுக்கும் புரிகிறா போல தயார் பண்ணி அழகாக நமக்கு கொடுத்ததான ஒரு திவ்யமான சரித்திரம். சாதாரணமாக புராணங்களும் இத்திஹாசங்களும் என்ன சொல்கிறது, மனுஷனுக்கு அப்பப்போ வரக்கூடியதான கஷ்டங்கள், அவைகளுக்கு சில பேர் பிராயச்சித்தம் பண்ணிப்பார். அதுக்கு காசெல்லாம் வேணும், அதுக்கு ஆள்கட்டு பலம் இவைகள்லாம் வேணும். அவைகள்லாம் முடியாத மனுஷியாளுக்கும் அவள் வாழ்க்கையில் வரக்கூடியதான துன்பங்களுக்கு சமாதானம் கிடைக்கணுமோ இல்லையோ, அதற்காக அந்த தர்மங்கள்லாம் எடுத்து சொல்கிறார். இப்போ இப்படி அனுஷ்டானம் பண்ணினதுனால இவளுக்கு இது கிடைச்சிருக்கு, இது இல்லாததுனால இவளுக்கு துன்பம் வந்திருக்கு, இவைகள்லாம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக கதைகளை தயார் பண்ணியிருக்கார். அப்படி பல கதைகள் பார்த்தோம். அக்ஷய பாத்திரம் தர்மராஜாவுக்கு ஏற்பட்டதான அந்த சந்தர்ப்பத்தில் அக்ஷய பாத்திரத்தை எப்படி கொடுத்து சூரிய பகவான் உதவினார் எனக்கூடியதான ஒரு சரித்திரம் பார்த்தோம். பிறகு நவசக்கரவர்த்தியினுடைய சரித்திரம், இப்படி சில பாகங்கள் ஆன பிறகு இன்னைக்கு இதுவரைக்கும் சந்திரவம்ச ராஜாக்களே பார்த்தோம். இப்போ சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடியதான ராஜாக்களுடைய ஒரு சரித்திரம். நம்ம சாதாரணமாக சூரிய வம்சம்னு சொன்னால் வசிஷ்டர்னு தான் ஆரம்பிச்சு, அவர் தான் அந்த சூரிய வம்சத்துக்கே குரு. மனு, இக்ஷ்வாக்கு, அப்புறம் ரகு, இப்படி ஆரம்பிச்ச அத்தான வம்சங்களுக்கும் அத்தான ராஜாக்களுக்கும் அவர் தான் வாத்தியாராக இருந்தார். அவர் தான் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தான வசதிகளையும் பண்ணி கொண்டிருந்தார். அவரே விசேஷமாக ஹரிச்சந்திரனுக்கும் குருவாக இருந்தார். அதை சொல்கிறதுக்காக வந்ததான ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம் தான். முக்கியமாக கிரகங்களுடைய ஒரு கோளாறுனால மனுஷர்களுக்கு வரக்கூடியதான கட்டங்கள், அந்த கட்டங்கள்னால அதை போக்கிக் கொள்வதற்கு வேண்டியதான உபாயங்கள் இதை சொல்லணும். அப்படி ஹரிச்சந்திரன் போல ஒரு மகாராஜாவுக்கு அதுலேயும் எப்படி சத்தியத்தையே பரிபாலனை நம்பிட்டு இருக்கிறவாங்க, சத்தியம் வதா, வேதம் சொல்லக்கூடியதான முக்கியமான உபதேசங்கள்ல முதல்ல சத்தியம் வதா அப்படின்னு சொல்றது. அப்படி சத்தியத்தையே நம்பிட்டு இருக்கக்கூடியதான முக்கியமான அப்படிப்பட்டதான ராஜாவுக்கும் காலம் சரியா இல்லை, இப்படி கட்டம் வந்தது. ஆனால் அந்த கட்டம் வந்தாலும் அதிலிருந்து அவள் எப்படி தப்பிச்சுண்டா அப்படிங்கிற ஒரு சரித்திரமும் நமக்கு விசேஷமாக சொல்றது. அப்படி ஹரிச்சந்திரோபாக்கியானம், ஏன்னா நம்ம விசேஷமாக வாழ்க்கையில் அப்பப்போ கிரகங்களுடைய கோளாறுனால, ஏன்னா எப்படி மனுஷர் நம்ம ஊரில் ராஜாக்கள்லாம் இருந்துட்டுருக்காளோ அதே விதமாக தான் உலகத்தை எல்லாம் பரிபாலனை பண்ணுறதுக்கு ராஜாக்கள் இருக்கார். யார்? இந்திரன், சந்திரன், இப்படிப்பட்டதான ஜெக்தேவதைகள். கிழக்கில் இந்திரன் இருந்துட்டுருக்கார். அதே விதமாக யமதர்மராஜா தட்சிண திக்கில் இருந்துட்டுருக்கார். அதே போல் மேற்கில் வருண பகவான் இருந்துட்டுருக்கார். வடக்கில் விசேஷமாக மற்ற தேவதைகள், குபேரன், இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் இருந்துட்டுருக்கா. இவாள்லாம் அந்தந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணும் பொழுது அந்தந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு. அந்த கிரகங்கள் வழியாக நமக்கு பலன் வந்து சேர்றதுங்கிறது சித்தாந்தம். இதுதான் காலத்தை பிரிக்கிற காலத்தில் நம்ம விசேஷமாக காலத்துக்கு சமயம்னு சொல்லியிருக்கோம். அந்த காலமானது மனுஷால எல்லாரையும் ஆட்டி வைக்கிறது. கால கலயதி சர்வான் அப்படின்னு அந்த காலத்தை எப்படி நமக்கு அனுகூலமாக தயார் பண்ணி கொள்றதுங்கிறதுக்காகத்தான் விசேஷமான இப்படி சரித்திரங்கள். அதில் அருணன்னு ஒரு ராஜா இருந்தார் சூரிய வம்சத்தில். அருணன்கிற ராஜா ரொம்ப விசேஷமாக எல்லாவற்றையும் தர்மே அப்படி தர்மத்திலேயே ரொம்ப விசேஷமாக ஒரு நாட்டத்தை கொண்டு பிரஜங்களை அழகாக பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கார். சத்யே தர்மே பிரதிஷ்டிதா, எப்பொழுதும் உண்மையை பேசிட்டு இருக்கிறவர், தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவர், எல்லோருக்கும் தர்மத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறவர். அப்படி விசேஷமாக இந்த ராஜாவாக இருந்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னு என்னமோ தெரியல, அவருக்கு ஒரு பையன் பிறந்தார் சுவாமி. அவருக்கு சத்யவிரதன்னு பேர். இந்த சத்யவிரதங்கிற ஒரு பெயர் இருக்கிற பையனுக்கு எல்லா விதமான சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார், அத்தியனம் பண்ணி வச்சார். ராஜாவாக இருந்தாலும் தர்மவேதத்தில் எல்லாத்தையும் பண்ணி வச்சார். ஆனால்
என்ன ஆச்சுன்னா அவனுக்கு மட்டும் புத்தி நல்ல வழியா போகல. அதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள் என்னமா சொல்றது, 8வது வயசானதுமே அவனுக்கு உபநயனம் பண்ணி பண்ணும். அந்த 8வது வயசுல உபநயனம் பண்ணி அதுலேருந்து அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். அந்த காயத்ரி மந்திரத்தை விடாம பண்ணும்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இந்த காயத்ரி மந்திரம் என்ன பிரார்த்தனை பண்றத எங்களுடைய புத்தி எண்ணங்கள்ல நல்ல வழியாக தூண்டிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இந்த விவகாரம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா சில சமயத்துல துன்பங்கள் ஏற்படுறது. நல்ல வம்சம், நல்ல தர்மத்தையே ரொட்டாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான ராஜா தான். இருந்தாலும் என்ன பண்றது, இந்த பையனுக்கு பணம் நிறையா இருக்கு. ஒன்று சாதாரணமாக மனுஷன் கெட்டு போறதுக்கு வழி என்னன்னு கொஞ்சம் பார்த்தேன்னா பணம் அதிகமாக இருக்கு, பலம் அதிகமாக இருக்கு. ராஜாவோ இல்லையோ, ராஜாவுடைய பையனோ இல்லையோ, அதனால பலம் இருக்கு, பணமும் நிறையா இருக்கு. அதோட மட்டும் இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா துஷ்சங்கம் ஜாஸ்தி. ஏதாவது கெட்ட ஜனங்கள்லாம் வந்து சேர்றா. இந்த கெட்ட ஜனங்கள் சேர்ந்தான்னா தெரியாமலேயே கெட்ட எண்ணங்கள் வந்துடுது. சத்சங்கம் எப்படி மனுஷரை தெரியாம நல்ல வழிக்கு கொண்டு போறதோ, அதே போல துஷ்சங்கம் பேட் கம்பெனிங்கிறது மனுஷால அவனுக்கு தெரியாமலேயே அவனை கெட்ட வழிக்கு அழிச்சுன்னு போயிடுத்த. ராஜா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருந்தார். ஆனா இவன் வந்து ரொம்ப அவ்யவஸ்திதமான ஒரு புத்தி இருக்கிறவனாக ஆகிவிட்டான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, ஒரு கல்யாணம் நடக்கிறது, பிராமணனுடைய கல்யாணம். அந்த கல்யாணம் ஆகிற சமயத்தில் பாதி கல்யாணம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பூர்த்தியாக ஆகலை. அதுக்குள்ள என்ன பண்ணா, அங்கே இருக்கிறவளை அடிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான் இந்த சத்தியவிரதன். இது என்ன ஆச்சுன்னா, இது அப்படியே ராஜாவுக்கு போய் தெரிஞ்சது. ராஜா பொறுக்கலை. தம் பொய்யனா இருந்த போதிலும் தப்பான காரியம் பண்ணினான்னா அவனை ராஜ்யத்தில் வச்சுக்கூடாது அப்படின்னு. அங்கொழிவ உரகட்சதா, விரல்ல பாம்பு கடிச்சிருந்தா விரலை வெட்டுனா அவ்வளோதான், வேற வழியே கிடையாது, இல்லைன்னா பிராணம் போயிடும். அதே போல துஷ்ட சங்கம் இருக்குமையானால் அப்ப என்ன பண்ணணும், அந்த துஷ்டத்தனத்தை இருக்கிற இடத்துல அடியோட போக்கடிக்கணும், இல்லைன்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணினா, அந்த தன்னுடைய பையனா இருந்த போதிலும் அந்த பையனை தேச பகிஷ்காரம் பண்ணிவிட்டார். இதுக்கு வசிஷ்டரை கேட்டார். வசிஷ்டர் என்ன சொன்னார், நீ சொல்றது பர்ஃபெக்ட்லி கரெக்டார். என்ன காரியம் பண்ணிடலாம் ராஜா, நீங்க ரைட்டு, இப்படிப்பட்டதான நம்ம பையனா இருந்தாலும் தப்பு காரியம் பண்றவனு நம்ம உதவக்கூடாது. அப்படி பண்ணினோமையானால் ராஜா பாருங்க இவ்வளவு தப்பு காரியம் பண்ணினாலும் அவளை க்ஷமா பண்ணி விட்டுவிட்டான்னு நினைச்சுட்டு எல்லோரும் பண்ண தொடங்கி விடுவார். ஆகையால் நிச்சயமா நம்ம பையன் இன்னொருத்தர் பையன்னு பார்க்கக்கூடாது. எந்த ஒரு தப்பு காரியம் நடந்தாலும் அது நிச்சயமாக அது பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வசிஷ்டரும் சத்தியசந்தரா இருந்துட்டார். என்ன ஆச்சுன்னா வேற வழி இல்லை. இந்த சத்தியவிரதங்கிறவனுக்கு அங்கிருந்து காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வசிஷ்டர் இடத்துல போக்கிச்சுட்டான். நீர் வந்து அப்பா கிட்ட நீங்க சொல்லி சகாயம் பண்ண வேண்டாமா, ராஜாவுடைய பையன் நான் இருக்கேன், ஏதோ தப்பு பண்ணினேன், ஆனா பண்ணினாலும் நீங்க வந்து பெரிய தப்பாக அதை கணக்கு பண்ணிவிட்டேன். தியாஜமானம் வனே பித்ரா தர்மிஷ்டம் பிரியம் சுதம் நவாலயாமாச முனிஹி வசிஷ்டஹ வாகாரணேன பாணிகிரஹண மந்த்ராணாம் நிஷ்டஹ ஸ்யாத் சப்தமே வதே ஜானன்னபி ச தர்மாத்மா விப்ரராக பரீட்சயா. அவர் ஆர்கியூ பண்றார் வசிஷ்டருக்கு முன்னால வந்து, நான் எப்போ அழிச்சுன்னு வந்தேன் இந்த பொண்ணை, கல்யாணம் பாதியாரமாக தானே அழிச்சிருந்தேன், இன்னும் கல்யாணம் முடியலையே, கல்யாணம் முடிச்சப்ப தானே பரதார பரிகிரகங்கிற தோஷம் வரும், கல்யாணம் ஆகலையே, அதுக்குள்ள இது கூட இப்படி நடக்கிறது சரியில்லையே அப்படின்னு கேட்டால் வசிஷ்டர் இடத்துல. வசிஷ்டர் பார்த்தாரா, நீ என்ன பண்ணினாலும் தப்பு தான், விவகாரம் இல்லை. அவர் கல்யாணம் ஆனப்பன பொண்ணை அழிச்சுன்னு வர்றதும் தப்பு தானா, மணமேடையில் இருக்கிற பொண்ணை எடுத்துன்னு வர்றதும் தப்பு தானா, ஆகையால் இதில் தோஷம் சரியாக தான் இருக்கு, நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டார். அதோடு மட்டுமல்ல, ரொம்ப தகராறு பண்ணினே அவனுக்கு ஒரு கர்மாவிலேயே அதிகாரம் இல்லாமல் தள்ளிவிட்டார். ஒரு சண்டாளன் மாதிரி ஆயிட்டான். அவர் எந்த கர்மாவிலையும் அதிகாரம் இல்லாதான ஒரு நிலையை பண்ணி விட்டார் வசிஷ்டர். பாருங்க, தப்பு நடந்தா அந்த தப்பை ஒத்துக்கணும், தெரியாம போயிடுது, காப்பாற்றுங்க அப்படின்னு பிரார்த்திக்காம இது ஏன் இப்படி வந்து தெரியுமா, பணத்துக்கு அதோட மட்டும்
மட்டும் இல்லாமல் சரீரத்தில் ஒரு பலம் இருக்கு, நான் எதையும் பண்ணுவேன் எனக்கூடியதான எண்ணத்தில் ஒரு வேற வழி இல்லை. இவன் பாட்டுக்கு போனான், காட்டுக்கு போனான். யார் காசு கொடுப்பா, யார் வேலை வேலைக்கு எல்லாத்தையும் கொடுப்பா. ராஜ்யத்தில் அரசாங்கத்தில் இருந்தால் எல்லா அனுபவமும் அனுபவிக்கலாம், வேற ஒன்றுமே இல்லை. அங்கே போய் முருகர்களையும் கொண்டுட்டு அதை சாப்பிட்றதுங்கிற நிலையில வந்துட்டான். இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாளைக்கு இவருடைய நல்ல குடும்பம், நல்ல காலம், அங்கே ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் இவரை பார்த்துட்டே இருக்காடா, இவ்வளவு பெரிய இடத்துல வந்திருக்கா, ஆனா இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவனுக்கு நல்ல புத்தி வரப்படாதா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவு இதான் மகான்கள்லாம் எப்படின்னா அவளுக்கு எப்பொழுதுமே நல்ல குணம். கஷ்டப்படுறவளை பார்த்தா கெட்ட குணம் இருக்கிறவள அவளும் நல்ல வழியில வரட்டுங்கிற ஒரு எண்ணம். தீனர்களிடத்துல தய இருக்கும் அவளுக்கு. ஒரு காரணமும் இல்லை, ஏன் இப்படி பண்ணணும், இவனும் கெட்டவன், அவன் எப்படியோ அவன் கர்ணம் அனுபவிச்சுட்டு போகட்டுமே இல்லை அவருக்கு. இவனும் நல்லா வரப்படாதா அப்படின்னு நான் சொல்ல பகவான தியானம் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு இவன் மற்றவர்களை இம்சை பண்ணிட்டு இருந்தானே தவிர எவனுக்கு என்ன காரணமும் தெரியல. இந்த முனிவர்கிட்ட இவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். அப்படியே இருந்துட்டான். முனிவரை ஹிம்சை பண்ணல, முனிவரும் பார்த்து சரியா இருக்கட்டும்னு விட்டார். இப்படி இருக்கிற காலத்துல விஸ்வாமித்ர மகர்ஷி அவரை என்ன பண்ணினா தெரியுமா, அவரும் தபஸ் பண்ணணும்னு அவர் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போற சமயத்துல காட்டுக்கு போனால் இவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிருக்கார். வீட்டில் இருக்கக்கூடியதான மனைவி குழந்தைகள் அவ இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு, ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல, இவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. விஸ்வாமித்திரருக்கு தபஸ்ல ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. தபஸுக்கு போனாரே, ஏன்னா அந்த பக்கம் எத்தனை வருஷம் இருக்காருன்னு தெரியாது அவருக்கு. வந்து அப்படி ஒரு விசேஷமான ஒரு அபிப்பிராயம். சமாதியில் உட்கார்ந்துட்டாருன்னா டைமே தெரியாது. நம்ம ஒரு 10 நிமிஷத்துல எழுந்துக்கிறோம், தூங்குறோம். 3 மணி நேரம் ஆனப்புறம் எழுந்துக்கிறோம். என்னடா தூங்குறப்ப டைம் போயிடுச்சு சார். டைம் இதே மாதிரி தான் போகிறோம். டைமுக்கு வந்து முன்னால் வேகமாக போகிறதெல்லாம் இல்லை. ஆனால் தூங்கும் பொழுது நமக்கு அந்த சமயம் தெரியல, கான்செப்ட் ஆஃப் டைம் தெரியல. அதே மாதிரி இவர் சமாதியில் உட்கார்ந்துட்டாருன்னா எத்தனை வருஷம்னு தெரியல. இவர் பாட்டுக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கார், தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். 15 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ஆத்தக்காரி குழந்தைகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இருக்கிற காசெல்லாம் ஆயிடுது. சின்ன குழந்தைகள், அந்த அம்மா என்ன பண்ணுவா பாவம், எவ்வளவோ அங்கே இங்கே வேலை செஞ்சு பண்ணி பார்த்துருக்கா. ஆனால் என்னாச்சு, 12 வருஷம் தேசத்தில் க்ஷாமம், மழையே வரல. மழையே வரலைன்னா பயிர் செலவாகலை, பயிர் செலவாகலைன்னா ஜனங்கள் கட்டப்படுறா, திண்டாடுறா. அப்படி இருக்கிற சமயத்தில் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பித்து நம்ம குழந்தைகளை யாராவது நல்ல பணக்காராக இருக்கிற ஆளுக்கு விற்று விட்டு அதனால மீதி குழந்தைகளை அவளை பரிபாலனம் பண்ணணுங்கிற நிலைக்கு வந்துவிட்டான். நிலைக்கு வந்து அப்படியே போயிட்டே இருக்கான். இந்த சமயத்தில் இந்த சத்தியவிரதங்கிற ஒரு வேடமாயிட்டான் பார்த்தல, இவன் வந்து பார்த்து இந்த அம்மா அழறதை பார்த்து ஒரு கருணை வந்தது அவனுக்கு. கருணாம்சகார தேஜஸ்வி, கருணாம்சகார. இந்த அம்மா மேலே என்னமோ ஒரு அபிப்பிராயம் வந்து ஒன்று சொன்னா, இங்கே பாருங்கம்மா, இப்படியெல்லாம் குழந்தைய விற்காதீங்கோ, நல்ல காலம் வரும். இவன் சொல்றான், இவன் எப்படி நிலையில இருக்கான், நல்ல காலம் வரும். ஆனால் ஒன்று சொல்றேன், ஆகாரத்துக்காகத்தானே இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சகாயம் பண்றேன். என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அதை நீங்கள் சாப்பிடுங்க, ஒரு இடத்துல இருப்போம். இவரும் பார்த்தாளா, இதம்மா எனக்கு இவ்வளவு சகாயம் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் என்ன கைமாற்ற சொல்லுவேன், ஒன்றும் தெரியலையே, அப்படியே ஒன்றும் பண்ண வேண்டான்ட்டார். ஆனால் எப்படி அக்ரிமெண்ட்டுன்னா, மத்தியானம் 12 மணிக்கு ஒரு மரத்தில் நான் கட்டி வச்சு விடுவேன், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும், நான் வந்து நேராக கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். சரிங்களா? அதே மாதிரி அங்கங்கே மானு முதலிய மிருகங்கள்லாம் கொண்டு தான் கொஞ்சம் எடுத்துட்டு மீதியை கட்டி அங்கே கொண்டு வந்து வச்சு விடுவாங்க. இவ அதை சாப்பிட்டே இருந்தா. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் ஒன்றுமே கிடைக்கல. இப்போ சத்தியவிரதன் எப்படிப்பட்டதான ஒரு நிலையில வந்திருக்கான், தான் மட்டும் ஆகாரத்தை சாப்பிட்டா போறாது, இந்த 3 பேருக்கும் 4 பேருக்கும் ஆகாரத்தை கொடுக்கணும். என்னடா அது, ஒன்றுமே கிடைக்கல சுவாமி. என்னமோ காலமே 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் இங்கே அலைஞ்சா ஒரு மிருகமும் காணப்படலை, ஒன்றும் தெரியல. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டுன்னு ஒரு பசுமாடு சுத்திட்டு இருந்தது. அதை அடித்தான். அடிச்சுட்டா அதனுடைய மாம்சத்தை எடுத்து கொடுத்துட்டான். இவ அதை
இவாளுக்கு ஒன்றும் தெரியாதோ இல்லையோ, மாந்தத்தை கட்டி கொடுத்தா கொண்டு வந்தா மரத்தில் இது வச்சாச்சு, இவன் சாப்பிட்டான். திடீர்னு வசிஷ்டருக்கு தெரிஞ்சது இந்த விஷயம். முதல்லையே இவனுக்கு என்ன வசிஷ்டர் தெரிஞ்சது பார்த்தீங்களா? என்ன பண்ணியாச்சுன்னு வசிஷ்டர் என்னுடைய அது அவருடைய கிராம இதில் இருந்த ஆசிரமத்தில் இருந்த மாடு, அதை கொண்டுபடியே இப்படி காரியம் பண்ணலாமா, பசுமாடை கொல்லலாமா, கோமாதா வச்சப்பா என்ன காரியம் பண்ணிடாயினி அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு மறுபடியும் சொல்லிவிட்டார். சபிச்சு விட்டு இவனுக்கு என்ன பண்ணார், நீ வாழ்க்கையில் 3 தப்பு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். என்னதுன்னு, கல்யாணம் ஆகிற காலத்தில் ஒரு பெண்ணை திருடின்னு வந்துவிட்டேன், நம்பர் 1. 2வது என்னன்னா, அப்பா சொன்ன பேச்சு கேட்காம அப்பாவுக்கு எதிர்த்து பேசியிருக்கா. 2 தன்னை எதிர்த்து பேசினது சொல்லலை. 3வது என்னன்னா, இந்த பசுமாட்டை கொண்டு இருக்கேன். 3 கோஹத்தியங்கிறது பெரிய பாபம். இப்படி 3 பாபம் பண்ணினதுனால உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த 3 சூலம் மாதிரி குத்துட்டே இருக்கும். ஆகையால் உனக்கு இன்னிலிருந்து திரிசங்குன்னு பேருன்னு வச்சுட்டார். ஸோ இந்த திரிசங்குங்கிற பேர் சத்தியவிரதனுக்கு யார் வச்ச பேரு? சாட்சாத் வசிஷ்டரே வச்சதான பேர். திரிசங்குருதி கியாதஸ்தம் திரிபிர்தோஷயதோக்யதி. 3 விதமான தோஷங்களோட இருக்க. ஆகையால் உனக்கு திரிசங்குன்னு பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவர் பார்த்தாரா, ஆடாடா நமக்கு இப்படி மேலும் மேலே ஒரு தப்பு பண்ணினேன்னா அது இல்லைன்னு இல்லை, ஆனால் மேலும் மேலும் நமக்கு இப்படியே வந்துட்டே இருக்கேன். நான் எவ்வளோ சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். இவளுக்கு ஆகாரம் கிடைக்காத காலத்தில் நான் ஆகாரம்லாம் கொண்டு கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முனிவர் ஆசிரமத்துக்கு போய் உட்காந்துட்டான். அந்த முனிவர் பார்த்தார், அப்பா பெரிய தோஷம் பண்ணியிருக்கேன், பிராமண சாபத்தையும் அடைஞ்சிருக்கேன், நீ உனக்கு என்ன பண்ணுறது? ஆனால் என்ன தோஷம் இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மாவை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி சண்டி மந்திரத்தை அவர் உபாசனம் பண்ணிட்டு இருந்தாரா. அதனால அந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணி அந்த விபூதி எடுத்து அங்கே வச்சுட்டார், கையால் கொடுக்கல. இதை இட்டுக்கோ க்ஷேமம் ஏற்படும் அப்படின்ட்டார். அதான் இட்டுண்டான். இட்டுண்ட பிறகு என்னச்சுன்னா அவனுக்கு அந்த தீவிரமாக அம்பாடத்துல ஒரு இது வந்தது இல்லையா, அதனால என்ன எடுத்துன்னார், அவ பார்த்துட்டு சந்தோஷமாக அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவருக்கு பழைய ரூபம் வந்துடுது. முன்னால் எப்படி ஒரு குரோதமாக இருந்ததோ அந்த ரூபம் போய் இவனுக்கு ஒரு நல்லதான ரூபம், பழைய ரூபம் வந்துடுது. இந்த பழைய ரூபம் வந்ததுனால இவன் பார்த்தாங்க, ஓஹோ சௌக்கியமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிட்டே இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல இந்த அவனுக்கு வந்ததுமே ராஜா என்ன பண்ணினா, இவனுடைய ஸ்வரூபம் இது ராஜாவுக்கு தெரிஞ்சது. அந்த அருணனுங்கிற ராஜாவுக்கு தம் பிள்ளை எப்படி நல்ல ரூபத்தை அடைஞ்சிருக்கான், அந்த சாபங்கள்லாம் போனாலும் அம்பாளுடைய அனுகிரகம் அடைஞ்சிருக்கான்னு பார்த்தார். இருந்தாலும் அவருக்கு மனசு சரியா இல்லை. என்ன இருக்கிறது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் இப்படி கெட்ட வழியாட்டார். ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் அதை வச்சுட்டு இருக்கா. இருந்த போதிலும் நாம இப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணணும், வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுன்னா ஆபதிக்கும் கரணீயம், ஆபத்து வந்தா என்ன பண்றது, அதுவா சரணயுகட மம்பாயா, பகவானுடைய சரணாகதி பண்ணணும். அதை தவிர நீங்க என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தபஸ் பண்ண போயிட்டார். அவர் தபஸ் பண்ண போனப்போ மந்திரிகள்லாம் கொஞ்ச நாள் பரிபாலனை பண்ணினா அதுக்கப்புறம் சொன்னாலும் ராஜா இல்லாத போனா சரியா வராது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ராஜா கிட்டையே அருணன்கிட்டையே போய் கேட்டா, அவர் நான் இப்ப ராஜ்யத்துக்கு வரா போல இல்லை, ஏன்னா எனக்கு மனசுல சந்தோஷம் இல்லை, மனசுல சந்தோஷம் இருந்தால்தான் எதையும் பண்ண முடியும். ஆகையால் என்ன பண்ணுங்கோ அப்படின்னா, என் பையன் சத்தியவிரதன் இருக்கானே அவனையே கொண்டு வந்து ராஜாவை வச்சுருக்கோம், அவன் நல்ல வெடிக்க மாறினான்னு தெரியறது. சரின்னு இந்த சத்தியவிரதனை திருஷங்கோவை கொண்டு வந்து வச்சுட்டான். திருஷவை கொண்டு வந்து அங்கே வச்ச பிறகு மறுபடியும் ராஜ்யம் வந்ததா, ராஜ்யம் வந்ததே பணம் வந்ததா, பணம் வந்ததுமே என்ன ஆச்சுன்னா ஆனால் கெட்ட புத்தி வரல. இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்தூர்ல சௌக்கியமா இருந்தா மட்டும் போராது, வாழ்க்கையில நல்லா அடிப்பட்டோம், அதனால் ஸ்வர்கலோகத்திலேயே நமக்கு சௌக்கியமா இருக்கணும், இந்த சௌக்கியம் நிலைச்சு நிற்கணும்.
அப்படின்னு இதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு வசிஷ்டரை கேட்டார். யாகங்கள் பண்ணுங்க, பகவான் ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னார் அவர். ஆனா இவர் சொன்னார், அனேன கமிஷ்யே ஸ்வர்கலோக விருது. நான் இதே சரீரத்துல இப்படியே நான் ஸ்வர்கலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டான். பார்த்தேன், இந்த பாருப்பா, ஸ்வர்கலோகத்துக்கு போகலாம், அதுக்கு வேண்டி யாகெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா இந்த உடல்ல அங்கே போக முடியாதப்பா. இந்த உடல் இந்த ஊர்ல இருக்கிறதுக்காக தான் வசதி. அந்த ஊர்ல போனா அந்த போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு இது பொருந்தாது சொல்லி பார்த்தார். அதோட மட்டும் இல்லை, வேதத்துல அப்படியெல்லாம் பண்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தார். மனசுல ஏறலை. பாருங்க, மனசு எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருந்ததையானால் பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்க முடியும். இவருக்கு மனசு இப்படி இப்படி சுத்திட்டு இருக்கா, பல இதுல போயிட்டு இருக்கானா, இவனுக்கு அதை கேட்கல. என்ன பண்ணினான்னு, இது விவகாரம் சரியாயிட நமக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவன் அப்படி யோஜனை பண்ணிட்டே இருந்தான். ஏன்னா வாத்தியார் பண்ணலைன்னா, பண்ணி கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவான் பாவம். கொஞ்ச நாள் ஆனப்பறம் அந்த வசிஷ்டர் தபஸுக்காக வேற எடுத்து போனார். அவ குழந்தைகளை கேட்டார். அந்த குழந்தைகள் முதல்ல யோஜனை பண்ணி, அது போல ஒன்றும் எங்களுக்கு தெரியல, அப்பா வந்த பிறகு கேட்டு நான் சொல்றேன்னாவா. அப்பா கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நான் முன்னாலேயே கேட்டேன், உங்க அப்பா இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி விட்டார். நான் சொன்னேன்னா மறுபடியும் என்ன இப்போ வசிஷ்டர் கண்டா இவனுக்கு பயம், எங்க சவிக்குவாரோ அப்படின்னு. வசிஷ்டர் ஜவிக்க மாட்டார், இருந்தாலும் இவனுக்கு அவர் கண்டா அவ்வளவு பயம் வந்துடும். அப்பா அப்பா கோச்சுட்டாங்க. பாருங்க, எங்க அப்பா கேட்டு அவர் ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை எங்கள்கிட்ட கேட்க சொல்ற. ஒருவேளை நாங்கள் பண்ணியிருந்தோம்னா எங்க அப்பா எங்களை கோச்சு பாடம், எங்களுக்கு கோபம் வரும்படி அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்களா, இந்த நியாயமா இது அப்படின்னு சொல்லி கோச்சுட்டு இவருக்கு யஜ்யத்துல அதிகாரமா இல்லாம போகட்டும்னு சொல்லிவிட்டார். பாருங்க, எதை நினைச்சாரோ அது ஆகல. இவன் பார்த்தா என்னடா பண்றதுன்னு தெரியல. நம்ம எது நினைச்சோமோ அது ஆகல. வாழ்க்கையில காசு இருக்கு, ஆள்கட்டு இருக்கு, நிறைய ஜனங்கள் இருக்க, பதவி இருக்கு, எல்லாமும் இருக்கு. ஆனா எது எனக்கு இஷ்டமோ அது கிடைக்கல. இதுவேளை வாழ்க்கை எதுக்கு பார்த்தல, என்னதான் பதவி என்ன இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு நினைச்சா அது நடக்க மாட்டேங்கிறது சார், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு சரி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தா அவனுக்கு ஹரிச்சந்திரன் பையன் பிறந்தார். இவருக்கு பிறந்த பையன் பிறந்த ஹரிச்சந்திரன். அவர் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியதான திவ்யமான சரித்திரம் அவரை பத்தி. இந்த ஹரிச்சந்திரன் திரிசங்குனுடைய பிள்ளை. அந்த திரிசங்குங்கிறவருக்கு சத்தியவிரதன்னு பேர். அந்த சத்தியவிரதன்கிறவர் அருணுடைய பிள்ளை. எல்லாம் சூரிய வம்சத்தினுடைய ராஜாக்கள். இப்ப இவர் என்ன பண்ணின, ராஜ்யத்தை கொஞ்ச நாள் ஆனப்பறம் ஹரிச்சந்திரனுக்கு யவனம் வந்ததுமே அவன் தலையில பட்டத்தை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பித்தார். ஏன்னா நினைச்ச காரியம் ஆகல. எல்லோருக்கும் எப்பொழுதும் எந்த காரியமும் நினைச்சதெல்லாம் ஆகணும்னு சொல்ல முடியாது. சிலது ஆகும், சிலது ஆகாது. நம்ம ஒரு மாதிரி நினைச்சிருப்போம். சாதாரண மனுஷர்களுக்கு நடக்கிறது கூட நமக்கு நடக்காது. என்ன சுவாமி, வேற யாரும் வேண்டாம், நம்ம யாரை கல்யாணம் கொண்டாலும் அவளே இதுக்கு பிரதிபந்தகமா இருக்கலாம். வேற யாரும் வேண்டாம், அம்மா அப்பா இதுக்கு பிரதிபந்தகமா இருக்கலாம். வாழ்க்கையில் எத்தனையோ நடக்கும். வாழ்க்கைங்கிறது பெட்டர் ப்ராசஸ் இல்லை. அப்பப்போ நம்ம ஒன்று நினைப்போம், இன்னொரு விதமாக ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் வாழ்க்கைன்னு தெரியலை அவனுக்கு. ராஜாவா இருக்கேன், இவ்வளவு வளர்ச்சிருக்கேன், இவ்வளவு பதவி இருக்கு, புகழ் இருக்கு, அத்தனையும் இருக்கு. ஆனா நான் நினைச்சதான காரியம் ஆக மாட்டேங்கிறத இந்த பிராமணன் பண்ணி கொடுக்க மாட்டாளேன்னு இருக்க. இவன் அப்படின்னு ராஜ்யத்தை பையன்கிட்ட கொடுத்துவிட்டு இவர் பாட்டுக்கு இவர் போயிட்டே இருக்கார். போனார். போற வழியில காட்டில் போயிட்டு இருக்காரு ஏகாக்கியா. விஸ்வாமித்திரர் பார்த்தார். ஒரு பொண்ணும் விஸ்வாமித்திரர் பார்த்தா, என்ன என்ன இங்க வந்திருக்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? மாத்திர பார்த்தா ஒரே கவலை இருக்கா போல இருக்க. மனுஷனுக்கு உள்ளூர மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தா அந்த சந்தோஷம் முகத்துல தெரியும். உள்ளூர் ஏதோ கவலையா இருந்தா சிரிச்சாலும் தெரியாது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியுமா? சாதாரணமா ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கும் ஒரு கவலையோட உள்ளூர ஏதாவது முடிக்கிட்டே இருந்தா அதுக்கு தெரியாத மனசுல ஒரு கவலை. என்னது சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். இவர் சொன்னார், நான் சொன்ன என்ன ஆக போறது அப்படின்னு. இதோ பாருங்க, நான் கேட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, முடிச்சா சார். இவர் சொன்னார், இது போல வசிஷ்டர் அவருடைய குழந்தைகள் எல்லாரையும் கேட்டேன்னா
ஸ்வர்கலோகத்துக்கு இந்த சரீரத்தோட போக முடியாது அப்படிங்கிறான். அவர் பார்த்தார், நான் பண்ணி வைக்கிறேன். எதற்காக வசிஷ்டர் நோன்னு சொன்னாரோ இல்லையோ அதனால பண்ணி வைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவ ரெண்டு பேருக்கும் அப்படி ஷட்டாட்டகம்ங்கிற பார்த்தீங்களா, அதே மாதிரி வசிஷ்டர் இல்லைன்னு சொன்னா நான் பண்ணி வைப்பேன், அவ்வளவுதான். என்னமோ இவரும் ரொம்ப பெரியவர், தபஸ்விகளுக்குள்ள விஸ்வாமித்திரர் சாதாரணமாக சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கண்ணை மூடினான்னு தபஸ்ல அப்படியே சமாதியில போறவர். வசிஷ்டரை பத்தி சொல்ல வேண்டாம். இருந்தாலும் விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் மேல அவ்வளவு கோபம். வசிஷ்டருக்கு கோபமே கிடையாது, யார் மேலேயும் கோபம் கிடையாது. ஆனா கேட்டா தர்மசாஸ்திரம் எப்படியோ அப்படி சொல்வார். கேட்காத வரைக்கும் வாய மூடிட்டு இருப்பார். ராஜாவா இருக்கட்டும், குலதெய்வமா இருந்தாலும் என்னடா பண்றது அப்படியே இருப்பவர். அப்படி ஒரு மனசுல ஒரு நிகிரகம் இருக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு வியக்தி வசிஷ்டர். இவர் சொன்னாரா, அம்மா அது முடியாதுன்னு சொன்னா, வேதத்துல இல்லைன்னு சொன்னா, அதோட மட்டும் இல்லாமல் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னார. வசிஷ்டர் போன்றவரே முடியாதுன்னா எப்படி நீங்கள்? இதை பாருப்பா, வேதத்துல இல்லத்தான், இந்த சரீரத்தோட ஸ்வர்கலோகத்துக்கு போற வேண்டியதான சாதனம் இல்லை, அது முடியாதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியதான தபசக்தி எங்கிட்ட இருக்கு, அதனால பண்ணி விடுறீங்க. என்ன பண்றதுன்னு, இந்த சரீரத்தோடைய சொர்க்கலோகத்துக்கு போறதுக்காக ஒரு யாகத்தை இவர் சுட்டி பண்ணி அனுப்பிச்சுட்டார். இந்த யாகத்தினுடைய மதிப்பினால தேவலோகத்துக்கு போறான். ஆனா ஸ்வர்கலோகத்தில் இருக்க இந்திரன் பார்த்தாரா, இந்த சரீரத்தோட வரப்படாதுன்னு இருக்கு, இவர் அனுப்பிச்சிருக்காரேன்னு அங்கே இருந்து குப்பரை தள்ளிவிட்டான். கீழே விழரும் பொழுது தலை கீழே தலை குப்பரை விழறான். விழுந்ததுமே என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து கதுறார், புனச்சுக்ரோஷ பூபால விஸ்வாமித்ரே திசாசக்ரது, விஸ்வாமித்திரரே இப்படி ஆயிடுதே கீழே விழுந்துட்டே இருக்கேன்னு. ஒரு மாடி 2 மாடியிலிருந்து விழுந்தாலே உடம்புல மல்டிபிள் ஃப்ராக்சருங்கிறான். ஸ்வர்கலோகத்திலிருந்து கீழே விழுந்தா அவனுடைய கதை என்ன இருக்கும் பாருங்க. கத்துண்டு இருக்க சுவாமி, அப்படி இருக்கிற காலத்துல ரட்சரட்சேதி அப்படின்னு கத்துண்டு இருக்க. இவர் இங்கிருந்து பார்த்தார், திட்டா அப்படின்னாரு, நில் அங்கிருந்து விழாதேன்னார். இது என்னாச்சு, இவருடைய மந்திர பலத்தினால அங்கே நின்றுட்டான். நின்றுடுமே இவர் என்ன சொல்றார் தெரியுமா, நான் ஒன்றும் கவலைப்படாதே, உனக்கு ஸ்வர்க்கம் தானே வேணும், ஸ்வர்கலோகத்துல என்னென்ன வேணுமோ அத்தனை போகங்களும் இங்க நான் உனக்கு கல்பிச்சு கொடுக்கிறேன். ஏண்டான்னா அவ்வளவு தபசக்தி இருக்கு மனசுல, அவ்வளவு தபசு பண்ணி வச்சுக்க. தபோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு இந்த தபஸுக்கு அவ்வளவு மதிப்பு. என்ன சொன்னாலும் யாரும் தபசு பண்ண மாட்டேங்கிறா, காயத்ரி ஜபத்தை பண்ண மாட்டேங்கிறா. ராமநாமாவையாவது ஜபம் பண்ணலாமோ இல்லையோ, ஜபத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. புருடாளாக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், கல்யாணம் ஆனவளாக இருக்கட்டும், ஆகாதவாளாக இருக்கட்டும், ஏழையோ பணக்காரனோ எல்லோரும் பண்ணக்கூடியது ஜப யஜ்யம். ஆகையால் ஜபத்தை எவ்வளவு பண்ணினாலும் நமக்கு இதனால என்ன லாபம்னு கவனிக்காதீங்க. ஜபம் பண்ண பண்ண உங்களுக்கு அதனுடைய சக்தி தெரிஞ்சிருக்கு. அந்த சக்தி எங்கே இருக்குன்னு தெரியாது, உமக்குள்ளேயே இருக்கு, ஆனா அது தெரியல. இவர் அவ்வளவு தபசக்தி எங்கிட்ட இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதுன்னு. தேவலோகத்தில் என்னென்ன இருக்கோ, மனுஷால் எதை உட்கொள்வாளோ, அவள் எதை உபயோகித்துவாளோ அத்தனையும் அவன் இன்னொன்று அதுக்கு டூப்ளிகேட் பண்ணி வச்சுவிட்டான். அதில் பாருங்க, இப்போ இருக்கிற பொருள் எல்லாம் அதே மாதிரி சைனா பொருள் ஒன்று வருதோ இல்லையோ, இவன் சோனின்னா அவன் கோனிம்பான், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் விவகாரம் என்னன்னா, இதுக்கு அது டூப்ளிகேட்னு ரொம்ப நல்லா தெரியும். அதே விதமாகத்தான் அவள் முன்னால் மிளகு இருந்தது, இவர் அதை மிளகாயா பண்ணிவிட்டார். முன்னால் எப்படி இருந்ததோ, முன்னால் இருந்ததான ஒரு பதார்த்தத்தை விட அது மாதிரியே இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம். அதனால்தான் விஸ்வாமித்திர சுருட்டின்னு பேருது. மிளகா, கத்திரிக்காய் இவைகள்லாம் இது விஸ்வாமித்திர சுருட்டின்னு. ஏன்னா இவைகள்லாம் ஸ்ரார்த்தத்தில் சேர்த்துக்கப்படாதுன்னு இருக்கு. ஏன்னா ஸ்ரார்த்தத்தில் ஸ்வர்கலோகத்துக்கு போகக்கூடியதான பதார்த்தங்களை தான் அனுபவிக்கணும், அதை தான் உபயோகப்படுத்தணும். இவைகள்லாம் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்றாளே, காரணம் என்னன்னு, இவைகள்லாம் விஸ்வாமித்திர சுருட்டி அத்தனையும் தயார் பண்ணிட்டார் சார். கடைசியில் என்ன, அந்நியமிந்திரன் கரிஷ்யாமி, இன்னொரு இந்திரனையும் தயார் பண்ணி, ஏன்னா அந்த லோகத்துக்கு அதிபதி இருக்கணுமா இல்லையோ, ஆகையால் என்ன பண்ணார், இந்திரன் வேணும், இந்திரனை தயார் பண்ணி விடுறேன் அப்படின்னார். இந்திரனுக்கு நடுங்கி போயிடுது. எப்பொழுதுமே இந்திரனுக்கு பயம், நமக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வந்துடுவாரோ அப்படின்னு. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதித்த பதவி சார், இந்திர பதவி. 100
அஸ்வமேத யாகங்கள் விடாமல் பண்ணி தயார் பண்ணது. இது போல் இன்னொருத்தர் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கவலையில் ஓடினாரையா பிரம்மலோகத்துக்கு. பிரம்மா அங்கேருந்து வந்து விஸ்வாமித்திர சொல்லி சமாதானம் படுத்தி, வேண்டாம் இந்திரன் இன்னொன்று தயார் பண்ணாதீங்கோ, ஆகையால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பதார்த்தங்களை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு. இவருக்கு சொர்க்கலோகம் வேணும்னர். நீங்கள் தான் சொர்க்கத்தை தயார் பண்ணீங்களோ இல்லையோ, அந்த சொர்க்கலோகத்தில் அவர் இருக்கட்டும் அப்படி திரிசங்குவுக்கு சொர்க்கத்தை கிராண்ட் பண்ணிவிட்டார். இந்த புதுசாக இருக்கக்கூடியதான சொர்க்கத்தில் அங்கேயே அவர் சௌக்கியமாக இருந்துவிட்டான். இப்படி திரிசங்குவனுடைய சரித்திரத்தை முடித்தார். அதற்கு பிறகு ஹரிச்சந்திரன், இந்த ஹரிச்சந்திரன் என்ன பண்ணினா ராஜ்யத்தை ரொம்ப அழகாக பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க, தர்மமும் சத்தியமும் விடாமல் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. சிபியினுடைய பொண்ணாக இருக்கக்கூடியதான சந்திரமதி எனக்கூடியதான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். வெகு நாள் ஆச்சு அவளுக்கு குழந்தையே பிறக்கலை. அதுக்கப்புறம் மற்றொரு பொண்ணுன்னு 99 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாரியா, யாருக்கும் குழந்தை பிறக்கலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தார், வைத்திய சம்பிரதி எல்லாம் பண்ணி பார்த்தார், யாருக்கும் குழந்தையே பிறக்கலை. எல்லாம் சௌக்கியமாக இருக்கும், பிறக்குங்கிறார். ஜோசியர் காமிச்சா உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குங்கிறார். ஆனால் விவகாரம் என்னடா, அரை மேலே கஷ்டம் இருக்கு, குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க தவிர எப்போ பிறக்கும் என்ன ஏது யாருக்கு பிறக்கும் தெரியலையே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன பண்ணினார் வசிஷ்டர் ரொம்ப தினந்தோறும் போய் நச்சரிச்சுட்டு இருந்தா. அப்போ வருண பகவானுக்காக ஒரு யாகம் பண்ணுங்க, வருணாஸ்திரம் கிரியதாம் அப்படின்னு சரின்ட்டு வருண தேவனுக்காக ஒரு யாகம் பண்ணினார். வருண பகவான் பார்த்தாரா, அடாடா கடைசியில் நம்ம தலையில் வந்து விழுந்தது, இவருக்கு இவ்வளவு பிரதிபந்தகம் இருக்கு, இவர் அப்பா மகா பாப்பங்கள்லாம் பண்ணியிருக்கார். கல்யாணம் ஆன சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணை அழிச்சுன்னு வந்து விட்டார். கோஹத்தியை பண்ணினார். கோஹத்தியெல்லாம் பண்ணினா அதோட நிற்காது, அதை அந்த வம்சத்தில் 7 தலைமுறை வரைக்கும் போகுமா. சிலதெல்லாம் அப்படி விவகாரம் பண்ணணும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், இவனோ பண்ணிக்கல, அது வம்சத்தில் இது வராது. பித்ருதோஷமெல்லாம் இருக்கு இவர்களுக்கு. இருந்தாலும் நம்மளுக்கோ சொல்லிவிட்டா, நம்ம யாகம் பண்ணுன்னு வசிஷ்டர் சொல்லிவிட்டார். அதனால என்ன பண்றதுன்னு யாகத்தை பண்ணினார். யாகத்துக்கு அனுகிரகம் பண்ணினார் வருண பகவான். உனக்கு குழந்தை பிறக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணினார். ஆனா இவனுடைய ஒரு தோஷத்தை பார்த்தோமே, ஆனால் இவனுக்கு குழந்தை இருக்கப்படாது. வருண பகவானும் அனுகிரகம் பண்ணினார். இப்போ நான் என்னத்தான் பண்ணுறதுன்னா, குழந்தை உனக்கு பிறக்கும், ஆனால் அந்த குழந்தை எனக்கு கொடுத்துடணுன்ட்டான் ஒரு முன்னும். இவர் பார்த்தா நமக்கு குழந்தை பிறக்கணும் அவ்வளோதானே, கொடுக்கறது அப்புறம் முதல்ல வரட்டும், கொடுக்கறது அப்புறம் பார்த்து போட்டோம். விவகாரம் முழுக்க சரின்னு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ரோஹிதாஸ்வன்னு பேர் வச்சான். ரொம்ப நன்னா இருக்கான் குழந்தை, எல்லா வசதியும் இருக்கு. ஏன்னா சத்தியத்தையும் தர்மத்தையும் பரிபாலனம் பண்ணியிருக்கார். பழைய தோஷங்கள் இருந்தாலும் பித்திருக்கமான ஒரு பைத்திருக்கமான தோஷங்கள் இருந்த போதிலும் இவளுக்கு இவன் நல்ல நடத்தையில இருந்துட்டு இருக்கான். ஆகையால் என்ன ஆச்சு, குழந்தை நன்னா வளர்ந்தா, நன்னா படித்தான், எல்லாமும் நன்னா இருக்க. இப்படி இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் இந்த வருண பகவான் 1 மாதம் ஆச்சு, என்னை குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்ன கொடுங்கோன்னு பார்த்தார். 1 மாதம் அனுப்புகிறோம். இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கார், அவனுடைய விளையாட்டெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டாமா, திடீர்னு குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறேல, கொடுக்காமலா போகிறேன், நான் தான் சத்தியவிரதனாக இருக்கேன், தெரியுமோ இல்லையோ உங்களுக்கு அப்படின்னு. வருணன் சரின்னு போயிட்டார். 6 மாதம் ஆச்சு கேட்டார், அப்புறம் 1 வருஷம் ஆச்சு கேட்டார், அப்புறம் கொடுக்குறேன். இப்படி வரிசையாக ஆகிட்டார். 7 வருஷம் ஆச்சு. 8வது வருஷம் உபநயனம் பண்ண தொடங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் வருணன் எனக்கு அந்த குழந்தைய கொடுங்கோ அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் என்ன பண்றது, பிராரப்த கர்மணாம் போகா அந்யத்ர நட்சயோ பவேத், அனுபவிச்சா தானே போகும். ஆனால் இந்த பிராரப்த கர்மாப்பா விடப்படாத, அந்த குழந்தைய எனக்கு கொடுத்துடு அப்படின்னு வருண பகவான் எவ்வளவோ கேட்டு பார்த்தார். அப்புறம் கொடுக்குறேன்னா வருண பகவான் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணினார், அவருடைய சாபத்தினால இந்த இவருக்கு ஜலோதர வியாதி வந்துடுது, வயறு உபி போயிடுது. இதுக்கு என்ன பண்ணார், அஸ்வமேத யாகம் பண்ணினா தான் அது சரியாகும். அதுக்காக என்ன பண்ணார், வருணாய அஸ்வமனயது, வருண பகவானுக்காக
அஸ்வத்தினால ஹோமம் பண்ணினார். அந்த ஜலோதர வியாதியானது கொஞ்சம் குறைஞ்சது. இப்படி ஹரிச்சந்திரன் இத்தனையும் பண்ணி சரி இனிமேல் விவகாரம் பண்ணோம் அப்படின்னு நினச்சுட்டு லோகத்தில் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு வசிஷ்டர்கிட்ட கேட்டுட்டார், முறையிட்டுட்டான். எனக்கு குழந்தை பிறந்தார், உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் சொன்னேன். ஆனால் அப்பப்போ வருண பகவான் எங்களை தொந்தரவு பண்ணுறார், குழந்தைய கொடுங்கிறார். நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லுங்க. இன்னொரு குழந்தையும் பிறக்கலை, ஒரே குழந்தை தான் பிறக்கான், அவனும் அழகாக இருக்கான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஒரு குழந்தை அவன் ராஜ்யத்துக்கு வேற அதிபதி. நானும் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு அதை சொல்லிவிட்டேன், எனக்கு இப்போ கொடுக்க முடியலை, என்ன விஷயம் சொல்லுங்கன்னார். அவர் பார்த்தார் வசிஷ்டர். அப்பா நீ என்னைக்கு ஒத்துண்டியோ அதை நோன்னு சொல்லப்படாது, சொன்னா தப்பு. ஆகையால் நீ என்ன பண்ணணும், வேற இன்னொரு குழந்தைய வாங்கி அவளை கொடுத்து, யாராவது ரொம்ப போர் பீப்புளாக இருந்தால் அவள்கிட்ட நிறைய குழந்தைகள் இருக்கமையானால் ஒரு குழந்தைய நீ எடுத்துட்டு தத்தத்தை எடுத்துட்டு அதை அவளுக்கு கொடுத்துட்டு வருடனுக்கு ஓரளவுக்கு அது சரி பண்ணலாம் அப்படின்னு ராஜ்யம் முழுக்க தேட சொன்னார். தேடி தேடி யார் குழந்தைய கொடுப்பா? ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்கா. ஆனால் இந்த கதை தெரிஞ்சு போயிடுது. இந்த ராஜா குழந்தைய கொடுத்ததுமே அவர் யாகம் பண்ணுவார், யாகத்தில் வருடனுக்கு கொடுத்துருவார். தான் பெற்ற குழந்தைய எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை யாகத்தில் கொடுக்கறதுக்கு பசுவாக்கிறதுக்கு ஒத்துப்பாளா? பட்னியோட பிராணனை விடுறோமே தவிர குழந்தைய கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கடைசியில் இந்த மந்திரிகள்லாம் ஒரு பிராமணனை ஏதோ விதமாக கன்வின்ஸ் பண்ணி, ராஜா கொடுத்துட்டுருக்கேன், ராஜ்யத்தை கொடுத்துட்டுருக்கேன், உனக்கு க்ஷேமம் வரப்போகிறது அப்படின்னு நினைச்சுட்டு நீ முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு தெய்வம் புருஷகாரச்ச மானனீயாமி மௌருபிஹி உத்யமேன வினா காரிய சித்தி சஞ்சாயதே கதம். ஒரு மனுஷன் எல்லாம் தலையெழுத்துன்னு வெறுமனை உட்கார்ந்துருக்கக்கூடாது. தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்கிறது, அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணணும்னா நீயும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தலையெழுத்தை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வேற விதமாக இங்கே உபயோகப்படுற போல அட்ஜஸ்ட் பண்ணலாம். தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாமோ அது மாதிரி பண்ணலாம். அதுக்கு மெயினாக இருக்கக்கூடியதான காரியம் அப்படியே நடக்கிறா போலையும், இப்போ இருக்கக்கூடியதான ஒரு துன்பத்திலிருந்து தாண்டி வரா போலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம்பா அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொன்னா தெரியுமோ? ஹரிச்சந்திரனுக்காக சொன்ன வார்த்தை இது அஜீகர்த்தனுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவரை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி ஒரு குழந்தை அவள்கிட்ட வாங்கிட்டார். அந்த குழந்தைக்கு சுனஷேபர்னு பேர். சரியா? இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ரோஹிதாஸ்வன் என்ன பண்ணினா, இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து, குழந்தை யாரும் கிடைக்கல, தினந்தோறும் ராஜா கிட்ட சொல்றா. ஒரு நாளைக்கு நாமும் எங்கே பசு வாங்கிடுவோம், வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். இருக்கிற ஒரு குழந்தை அவரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ரோஹிதாஸ்வனும். இது என்னடா ஆச்சுன்னு, அடாடா நம்ம வேற குழந்தைய பார்க்கணும்னு இந்த குழந்தைய போயிட்டான்னு ஊரெல்லாம் தேடுறார். அவர் எங்கே போனார் ஒன்றும் தெரியலை. எப்படி கதை போடுறது பாருங்க, ரொம்ப சிரமமாக இருக்கு ராஜாவுக்கு, ஹரிச்சந்திரனுக்கு. இருந்தாலும் அந்த தெய்வ பக்தியும் சத்தியசந்தனாக கர்மாக்களை விடாமலும் அவர் இருந்தார். அது வரைக்கும் சௌக்கியமாகத்தான் இருந்தார். இவ்வளவு கட்டங்கள், இவ்வளவு தோஷங்கள் வம்சத்தில் இருந்த போதிலும். ஆனால் வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கப்படாதா, என் தோஷம் போகிறதுக்கு வழி சொல்லுங்கோ, எங்கள் அப்பா இப்படி பண்ணிவிட்டாரு, கோஹத்தியாதிகள்லாம் பண்ணினாரு, அவர் தப்பிச்சுட்டார். ஏன்னா அம்பாளை உபாசனம் பண்ணார், முனிவர் வந்தார், ஏதோ விபூதியை கொடுத்தார், அவருக்கு அன்னைக்கு ப்ராப்ளம் போச்சு. ஆனால் பண்ணின தோஷம் வம்சத்தை முழுக்க இம்சப்படுத்துறது அப்படின்னு கேட்க வேண்டாமோ? கேட்கல. கேட்டா நம்ம நல்ல வழியில் இருக்கோம், பார்த்துப்போம் போங்க, மீதி பேர் எப்படி போனால் அப்படிங்கிற ஒரு அம்சம். சரி, இந்த வசிஷ்டரும் சும்மா இருந்துட்டார். இப்போ என்னாச்சு, இந்த அஜீகர்த்தனுடைய குழந்தைய ஒரு பையனை கொண்டு வந்துட்டார், சுனஷேபன். இவனை யஜ்ஞபசுவாக்கி யாகம் பண்ணணும், வருணனுக்கு கொடுக்கணும். வருணனுக்கு கொடுத்ததுக்காக யாகம் பண்ண தொடங்கினார். இந்த சுனஷேபனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. அடாடா, நம்ம அப்பா இவாளெல்லாம் பேசி கொண்டு வந்துட்டாலே, நமக்கு ஒன்றும் விஷயம் தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பிராணம் போயிடும் போல இருக்கேன்னு இவனுக்கு கவலை வந்துடுது. கவலை வந்துட்டு இவன் என்ன பண்ணினான்னு அங்கேயும் இங்கேயும் யானையும் அழ தொடங்கினான். அப்பா அங்கே விஸ்வாமித்திரர் வரார்.
எங்கே அவர் வந்தால் தகராறு அடிக்குமோ அவங்க வந்தார். விஸ்வாமித்திரர் வந்து என்ன ஆச்சு, அந்த குழந்தை அழறது பார்த்தார். இவருக்கு பொறுக்கலை. என்னதான் இருந்தாலும் அந்த விஸ்வாமித்திரருக்கு மனசுல ஒரு இறக்கம் இல்லையோ, ஏனப்பா அழறாய் அப்படின்னு. இதே போல என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, என்னது பண்றதுன்னு தெரியலையே எனக்கு. ஆத்மா ஹி சர்வேஷாம் பிராணினாம் பிரியதமஹா. நான் என்ன பணக்கார குடும்பத்தில் பிறந்தேன்னா செல்வாக்கு இருக்க, பிறந்தனிலிருந்து ஒரே கட்டத்தை தானே அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவும் பரம எழையாக இருந்தார். ஆனால் எல்லா அத்தியனம் பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். நான் எங்களுக்கு அதிருஷ்டம் சரியா இல்லை. கடைசியில் நான் நடுவில் பிறந்து என்னை தனியாக இவ அழைச்சின்னு வந்துவிட்டா. எனக்கு வருணனுக்கு கொடுக்க போகிறாரா, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு கதறினான். விஸ்வாமித்திரர் பார்த்தார். ஆஹா, இப்படி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்திருக்கேன்னு நினைச்சு நீ ஒன்றும் பயப்படாதுன்ட்ட. ராஜா கிட்ட போறார் ஹரிஷ்சந்திரன்ட்ட. நான் சொல்றேன் வருணனுக்கு கொடுக்காது அப்படின்னார். அவர் சொன்னார், நீங்க சொல்ற பெரியவர், வார்த்தை எடுத்துக்கிறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் வசிஷ்டர்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டாம் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா எங்காத்து வாத்தியார் அவர் சொன்னபடி நான் கேட்கணும். அவர் தான் வருணனுக்கு முதல்ல யாகம் பண்ண சொன்னார். வருணன் கேட்டார், நீ ஒத்துக்கோன்ட்டார். அப்ப பையனை பெற்ற பிறகு கொடுக்குறேன்னு ஒத்துக்கோன்ட்டார். பண்ணினேன். இத்தனை நாள் நான் என்னுடைய புத்தி சக்தியினால தள்ளிண்டே வந்தேன். இனிமேல தள்ள முடியாது. அவர் தான் எனக்கு சொன்னார், உங்க பையனை கொடுக்காத போனாலும் இன்னொரு பையன் அதுக்கு பதிலாக கொடுங்கோ, அதாலும் பரவாயில்லையேன்னு சொன்னார். அதுக்காக இவ்வளவு பண்ணினேன். நீங்க தடுத்து நிறுத்தினா நன்னா இல்லை இது. ஆகையால் நீங்க வசிஷ்டரை கன்வின்ஸ் பண்ணுங்கோ, நீங்க சொன்னபடி கேட்கிறேன்ட்டார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டரோட பேசுவாரா? கிடையாது. இப்ப பண்ணார், இந்த பையனையும் காப்பாற்றணும், வசிஷ்டரோடையும் பேசப்படாது. ஏன்னா வசிஷ்டர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய பிரஸ்டீஜுக்கு குறைச்சல்னு விஸ்வாமித்திரர் இப்படி நினைச்சார். என்னடா பண்றது? சரி, கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணினார். இந்த சுனசேபனை கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன பண்ணினார், வருண மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இமம் மே வருண ஸ்ருதிஹவமத்யாஜமிருடயா அப்படின்னு வேற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அதுக்கு விஸ்வாமித்திரர் ருஷி பண்ணி என்ன பண்ணினாரா, அப்பா யஜ்யத்தில் ஒன்று கொண்டு வந்து வருணனுக்கு கொடுக்குற சமயம் இருக்கு பார்த்தல, அப்போ இந்த மந்திரத்தை சொல்லு. அது வரைக்கும் வெறுமனே ஜபம் பண்ணிட்டே மனசுக்குள்ள. இது சொல்கிற காலத்தில் கொடுக்குற காலத்தில் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சும்மா இருந்துவிட்டார். யாகம் நடக்கிறது எல்லாமும் ஆச்சு. இது வரைக்கும் விடாமல் சொல்லிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த சந்தர்ப்பம் வந்தது. சந்தர்ப்பம் உறக்க இந்த மந்திரத்தை சொன்னார். வருண பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துடுது, சந்தோஷமாயிடுது. ஏண்டா, எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுக்கோ ஒரு மந்திரத்தை சொல்லி இவன் பிரார்த்திக்கிறான். எப்போ பிரார்த்திக்கிறானோ அவனை நம்ம கொல்லப்படாது, நம்மளுக்கு சரணாகதி அடித்தவனை கொல்லப்படாது அப்படின்னு நினச்சிட்டு ராஜாவை கூப்பிட்டு, நீ எனக்கு குழந்தைய கொடுத்தா போல எடுத்துக்கிறேன், இந்த குழந்தைய கொடுக்காது கொல்லாதே. ராஜாவுக்கு சந்தோஷம், சுனசேவனுக்கு மகா சந்தோஷம். எல்லாமும் ஆயிடுது. அப்புறம் அந்த குழந்தைக்கு மனசுல ஒரு தாபம் இருந்தது. என்னத்தான் இருந்தாலும் அப்பா என்ன வேண்டான்னு கொடுத்துட்டாரு இல்லையா, அது என்னமா இருக்கும். அப்ப வசிஷ்டரை கேட்கிறாரா, எனக்கு அப்பா யாருன்னு கேட்டார். இப்போ என்ன விவகாரம், அப்பா அஜீகர்த்தனா இல்ல இந்த ராஜா ஹரிச்சந்திரனா இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இத விஸ்வாமித்திரரா, யார் எனக்கு ராஜ அப்பான்னு நான் வச்சுக்கிறது என்ன மேல அப்படின்னு கேட்க தொடங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பேர் சொன்னார், என்னத்தான் இருந்தாலும் பெத்த அப்பா இல்லாம போயிடுமா, மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா, அவரை போய் அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா, அவர்தான் அப்பா அப்படின்னு சில பேர் சொன்னாரா. அது கிடையாது. ஹரிச்சந்திரன்கிட்ட வந்தாச்சு. அவர் ஒருத்தர் வாங்கிட்டாரேனால், தத்து வாங்கிட்டாரேனால் அதுக்கப்புறம் யார் அப்பா, பழைய அப்பான்னு சொல்லலாமா? கிடையாது. ஸோ ஹரிச்சந்திரன் தான் வாங்கிட்டார், அவர் தான் அப்பான்னு சில பேர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடியதான விவகாரத்தில் விஸ்வாமித்திரர் தானே காப்பாற்றினார், விஸ்வாமித்திரன் அப்பாவா எடுத்துக்கலாம்னு. இந்த சண்டை நடக்கிறப்ப எல்லாரும் கேட்டு வசிஷ்டரை கேட்கிறார். வசிஷ்டர் சொன்னாராம், அப்படிலாம் நினைக்காதீங்க, அன்னதாதா பயக்ராதா ததா வித்யா பிரதஸ்தய ததா வித்த பிரதஸ்த
பஞ்சைதே பிதரஸ்மிருதா. சாதாரணமாக தர்மசாஸ்திரத்துல 5 பேரை அப்பான்னு சொல்லலாம். யாரா அன்னமே கிடைக்காம பிராணம் போற சந்தர்ப்பத்துல அன்னத்தை கொடுத்து காப்பாத்துறாரோ அவர் அப்பா. பெத்தவர் ஒரு அப்பா. பயம் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறப்ப அவர் அப்பா. வித்யா பிரதாதா, நமக்கு உபதேசம் பண்ணின மந்திரோபதேசம் பண்ணினவர் அப்பா. அதோட வித்த பிரதாதா, நிறைய காசு கொடுத்தவர் அவர் அப்பா. இப்படின்னு 5 பேர் அப்பா ஸ்தானத்துல வச்சுக்கலாம். அதுல எப்ப அஜீகர்த்தர் காசுக்காக குழந்தையை விட்டுவிட்டாரோ அதுக்கப்புறம் அவருக்கு அப்பாங்கிற தன்மை போயிடும். அவர் அப்பான்னு வச்சுக்காது சொல்றாரு. அப்ப அடுத்த வாங்கினாரே ஹரிச்சந்திரன், அவர் அப்பான்னு சொல்லலாமா? சொல்றார் வசிஷ்டர், அவர் அப்பா இல்லை. ஏன் தெரியுமோன்னா, ஒரு குழந்தைய பகவானுக்கு கொடுக்கறதுக்கு எப்ப தயாராயிட்டாரோ அவருக்கு அப்பா ஸ்தானம் போயிடுது. இப்ப யார் அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்ட, பெத்ததான அஜீகர்த்தரும் இல்லை, அதை விலைக்கு வாங்கினதான ஹரிச்சந்திரனும் இல்லை, வேற யாரா இருக்க முடியும்? விஸ்வாமித்தர் தான் அப்பான்னு சொல்லணும். ஏன்னா பிராணன் போற சந்தர்ப்பத்துல சம்சாரத்தில் திக்குமக்குன்னு மாட்டின்னு இருக்கிற காலத்துல இவருக்கு மந்திரோபதேசம் பண்ணி அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போகும் பண்ணியதான குருநாதர் அவர் தான் நிஜமான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாலாம். விஸ்வாமித்தர்னாலே 2 பேர் நம்ம சண்டைன்னு நினைச்சோம். ஆனாலும் என்ன இருந்தாலும் அந்த வசிஷ்டருடைய குணம் பார்த்தோம்னா தர்மசாஸ்திரத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டார். இருக்கட்டுமே, விஸ்வாமித்திரர் என்ன கோவிச்சுக்கட்டும், அது அவருடைய குணம். ஆனால் நான் மட்டும் பண்ணலாமா? சாஸ்திரத்துக்கு விரோதம் பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சு விஸ்வாமித்திரர் தான் இவளுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷம் வரும்படி பண்ணினார். இப்படி எல்லாம் நடந்தது. ராஜசூய யாகம் பண்ணணும். ஏன்னா இப்ப மனசுல சந்தோஷம் வந்துடுதோ இல்லையோ ஹரிச்சந்திரனுக்கு, அதனால என்ன பண்ணினார், ராஜசூய யாகம் பண்ணினார். ரோஹிதாஸ்வன் அங்கேயோ காட்டுல மறைஞ்சு இருக்கிறதுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்கிறவனுக்கு பார்த்தானா, ஓஹோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுது, இப்ப நாம வரலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்திருக்கான். அவரையும் எடுத்துட்டார். இப்படி எல்லாமும் அழகா ஆனந்தமா நடந்துட்டு இருக்கு. இத்தனையும் ஆற காலத்துல ராஜசூய யாகமும் பண்ணிட்டார். ராஜா ஹரிச்சந்திரன் ரொம்ப விசேஷமா பிரபஞ்சம் முழுக்க அவருக்கு ஒரு பிரசித்தி வந்துடுது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாளைக்கு வசிஷ்டர் ஸ்வர்கலோகத்துக்கு போற, அது ஏதோ ஒரு ஆச்சரியமா விஸ்வாமித்திரனும் அந்த சமயத்துல போயிருக்க. மகர்ஷிகளுக்கெல்லாம் இந்த ஒரு பர்மிஷன் உண்டு, நினைச்ச காலத்துல போலாம். போகும்பொழுது ஒருத்தர் பேசிட்டு அவளுக்கு நேரா வந்த விரோதம் இல்லை, ஆனா விவகாரம் அப்புறம் என்ன ஏது எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது, எனக்கு என்ன சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடியதான ராஜாக்களுக்கு நான் குருவா இருக்கேன், ஹரிச்சந்திரனுக்கே நான் குருவா இருக்கேன், உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கிற ராஜாக்கள்ல ரொம்ப பெரிய ராஜா அவர் சத்தியசந்தனா இருக்கார், அவருக்கு ஒரு தோஷமும் ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னார். விஸ்வாமித்திரர் பார்த்தார், இவருக்கு வம்சத்திலேயே கோஹத்தியம் இருக்கு, ஒரு பெண்ணை ஹிம்சை பண்ணியிருந்தான ஸ்திரீ தோஷம் வேற இருக்கு, வம்சத்துல கெடுக்கிறது என்ன ஒரு பெண்ணினுடைய சாபம், அந்த பெண்ணை கல்யாண சமயத்தில் எடுத்துட்டு வந்துட்டான், அந்த தோஷம் இருக்கு, கோஹத்தியம் பண்ணினதான தோஷம் இருக்கு, எத்தனையோ பேர் அவளுடைய மனசுக்கு கட்டத்தை கொடுத்துருக்கான், அந்த தோஷங்கள்லாம் இருக்கு. ராஜசூயகம் பண்ணினா கரத்தை பிரம்ம வித்யாஸ்வமேதே நயஜதே அப்படின்னு அஸ்வமேதம் ராஜசூயங்கள் பண்ணினா எல்லா பாபமும் போயிடும். யாருக்கு? பண்ணினவளுக்கு. ஆனா வம்சத்தில் வரக்கூடியதான தோஷங்கள் இதை பொருட்படுத்த மாட்டேங்கிற சரி அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு கர்வம் சொன்னார். பார்த்தீங்களா, என்னடான்னு சத்தியசந்தனா இருக்கக்கூடியதான ஹரிச்சந்திரன் வீட்டில் நான் தான் வீட்டு வாத்தியார்னு சொன்னார். பார்த்தீங்களா, சரி அந்த ஹரிச்சந்திரனுக்கு அவர் சத்தியசந்தன்கிற ஒரு டைட்டில் போகணும், அவர் வாயால பொய் பண்ண வைக்கணும், பொய் பேச வைக்கணும் அப்படின்னு தோணித்து சார். ஏண்டான்னு இதான் கிரகங்களுடைய கோளாறு. இது வரைக்கும் சௌக்கியமா இருந்தவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுல நீங்க சொல்ல சில சந்தர்ப்பத்தில் இப்படி வரும் அப்படின்னு சொல்ல கேட்கல வசிஷ்டர். சரின்ட்டார். வசிஷ்டர் இதை பத்தி நினைக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் இது, ஒரு மனுஷன் சரியான குருவோட இருந்து அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்டுட்டே இருந்தோம்னா எந்த கட்டம் வந்தாலும் தப்பிச்சுப்பான். இது தெரியும் வசிஷ்டருக்கு. கட்டம் வந்தா நம்ம கிட்ட வரப்போறோம், நம்ம ஏதோ வழி சொல்ல போறோம், சௌக்கியமா இருப்போம் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு விட்டார். விஸ்வாமித்திரன் சீரியஸா எடுத்துட்டார். நேரா பூலோகத்துக்கு வந்தார். என்ன பண்ணினார்? ஒரு சித்த ஸ்திரியை தயார் பண்ணினார்.
அந்த ஸ்திரீ அழுதுன்னு இருந்தா ராஜ்யத்தில் இந்த மந்திரிகள்லாம் வந்து சொல்றா, ஒரு அம்மா அழுதுன்னு இருக்கார். அங்கே போய் பார்க்குறார். பார்த்ததுமே அந்த பெண்ணு சொல்லித்தான், விஸ்வாமித்திரர் என்னை விரும்புகிறார், அதனால என்னை இம்சை பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் விஸ்வாமித்திரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஹரிச்சந்திரர்கிட்ட சொன்னார். ஹரிச்சந்திரன் பார்த்தார், விஸ்வாமித்திரர் யாரா இருக்கட்டும் தர்மத்துக்கு தப்பான காரியம் பண்ணினா நம்ம அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், அதுதான் ராஜாவுடைய காரியம். நேராக விஸ்வாமித்திரன் வீட்டுக்கு போனார், ஆசிரமத்துக்கு போனார். இப்படி சொல்றாளே அம்மானார். ஊரில் யாராவது சொன்னால் என்னை கேட்க வருவலா, நான் இப்படி நினச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணிருக்கேன், நீங்கள் சபிச்சு விடுவேன் அப்படின்னார். என்னடா அது வம்பா இருக்கு. ஓஹோ, அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் இல்லை, நாங்கள் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போயிட்டேன். இவர் போன பிறகு என்ன ஆச்சு தெரியுமோ, இந்த விஸ்வாமித்திரன் ஒரு அரக்கனை கூப்பிட்டார். அந்த அரக்கனை ஒரு பன்னி வேஷம் போட்டுண்டு என்ன பண்ணினான்னு தெரியுமோ, நீங்க போய் ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய பார்க் இருக்க, அதில் போய் அதெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லணுமா. அவனும் அசுரன். இது போல சம்பந்தம் முனிவருடைய ஹெல்ப் வேறு கிடைச்சிருக்கு. என்ன பண்ணினா வந்து அங்கே இருக்கக்கூடியதான மரங்கள்லாம் கீழே தள்ளினா விட்டு விட்டான். அங்கே இருக்கக்கூடியதான சைன்யங்கள்லாம் என்னமோ பண்ணுறது, இன்னும் சரியாக வரல. அவன்கிட்ட ராஜாவுக்கு கேட்டார். ராஜா வில் எடுத்துட்டார், கிளம்பினார் அவரை கொல்றதுக்காக. என்ன பண்ணினார், அவன் ஒரு இடத்துல இங்கே காணப்படுறான். ஏகத்திரம் கச்சதி அந்நியத்தை திருச்சத்தை ஒரு இடத்துல பார்க்குறான், அடுத்த சமயத்தில் மறைஞ்சு போகிறான். மரம் ஒரு 100 அடியானவரும் அங்கே தெரிகிறான். என்ன பண்ணுறது, ஒரு பாடமும் இவரால் போட முடியல. மாயாவியாக இருக்கான் அசுரன். ஆனால் இவனை கொடுத்தான ஆகணும்னு கிளம்பின, சைன்யத்தோட கிளம்பின. அந்த அசுரன் என்ன பண்ண, இந்த பன்னி ரூபமாக இருந்து காட்டுக்குள்ளே போயிட்டான். காட்டுக்குள்ளே போய் அது எப்படின்னா வேகமாக ராஜா போயிட்டு இருக்கார், பின்னால் சைன்யம் வந்திருக்க, ராஜாவுக்கும் சைன்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் மறந்தே போயிட்டான். ராஜா ஏகாக்கியாக நிற்கிறார். இங்கே அந்த நிற்கிற சமயத்தில் வேற யாரும் இல்லையோன்னா ராஜா மட்டும் ஹரிச்சந்திரன் இருக்காரோ இல்லையோ, அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாயி ஒரு பிராமண வேஷத்தில் வந்து என்ன பண்ணினார், நீங்கள் எனக்கு தானம் கொடுக்கணும்னா. இவர் சொன்னார், நான் ராஜசூய யாகம் பண்ணியிருக்கேன். ராஜசூய யாகத்தில் நான் ஒரு விரதம் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். நாதேயம் கிமப்யஸ்தி கிருதமே தத் விரதம் புரா யத்தேதி வாஞ்சிதம் ப்ரூஹி ததாமி தவ வாஞ்சிதம். நாதேயம் கிமப்யஸ்தி, நான் ராஜாவா இருக்கேன், எனக்கு கொடுக்க முடியாததுங்கிறது ஒன்றும் இல்லை. எதை கேட்டால் நான் கொடுப்பேன். ஏன்னா இப்படி ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கேன். கிருதமே தத் விரதம் புரா யத்தே அஸ்தி வாஞ்சிதம் ப்ரூஹி, உனக்கு என்ன வேணுங்கிறது சொல்லப்பா. ததாமி தவ வாஞ்சிதம், எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். இப்படி பேசலாமா? எப்பவுமே சொல்லுங்க, உங்களுக்கு முடிஞ்சது நான் கொடுக்குறேன்னு சொல்லணும், முடிஞ்சது கொடுக்குறேன்னு சொல்லணும். இப்படி பணம் நிறையா இருக்குங்கிற எண்ணத்தில் பேசிவிடுறான். தசரதர் கிட்ட விஸ்வாமித்திரர் வந்தார். தசரதர் என்ன பண்ணினார் தெரியுமோ, என்ன எந்த ஜென்மால என்ன புண்ணியம் பண்ணினே நீங்கள் வந்தேன்னு கேளுங்கோ, எதை கேளுங்கோ, எதை யாரும் கொடுக்குறேன்ட்டார். விஸ்வாமித்திரன் ஒன்றும் கேட்கல, உங்கள் ராமனை கொடுங்கோ அப்படின்னு கேட்டார். அது மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டார். விவகாரம் என்னென்ன, ராஜ்யத்தை வேணுமா, நான் வேணுமா, யாரை வேணும், எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆனால் ராமனை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டார். அதுக்கு முன்னாலேயே எப்படி பேசினேன். என்ன இவர் ஏதோ நாளுக்காக பிராமணன் என்ன கேட்க போறார், சாப்பாடு கேட்க போறார், துணியை கேட்க போறார், ஏதோ தங்கத்தை கேட்க போறார், அவ்வளோதானே தவிர இவருக்கு யானை குதிரை கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார். ஸோ அவளுக்கு ஆசை இருக்காதுங்கிற அபிப்பிராயத்தில் இப்படி பேசினார். அதே தப்பு தான் ஹரிச்சந்திரனும் பண்ணினார். அதே வம்சத்தில் தான் வந்திருக்கார் விவகாரம் முழுக்க. என்னடா அது இது கேட்டதுமே இவர் பார்த்தார், சரி நன்னா மாட்டின்ட்டார். என்ன பண்ணினார் தெரியுமா, இதோ இங்கே பக்கத்தில் அருவி இருக்கு, அருவியில் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னார். ஸ்நானம் பண்ணினதுமே பூதஸ்துவம், நீங்கள் பரம பவித்திரமாக இருக்க, நீங்க பொய் பேசப்படாது. முன்னாலே சொல்றார், அஸ்வமேத சஹஸ்ரேண சஹஸ்ரந்தோ சத்யஞ்சதுலயா கிருதம் அஸ்வமேத சஹஸ்ராத்தி சத்யமேகம் விசிஷ்யதே. 100,000 அஸ்வமேத யாகங்கள் பண்றதுக்கும் ஒரு உண்மை சொல்றதுக்கும் இந்த ரெண்டுலையும் எதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு எண்ணம் வந்தது. 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினதான ஒரு புண்ணியம் இருக்க, இது திராசில் ஒரு தட்டில் போட்டாலாம், இன்னொரு தட்டில் உண்மையை சொன்னதுனால ஏற்படக்கூடியதான ஒரு புண்ணியத்தை போட்டாலாம். என்ன ஆச்சுன்னா
இந்த அஸ்வமேத 100,000 அஸ்வமேதம் பண்ணியதான புண்ணியம் இருக்கு, இது மேலே போயிட்டுதான். உண்மை சொன்னதான பலம் அந்த தட்டு கீழே இறங்கித்தான். ஓஹோ, அதை விட இதான் வசதி. எது உண்மையை சொல்லணுங்கிறதுக்கா, எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் சொல்லப்படாதுங்கிறதுக்கா சொன்ன. அவர் சொன்னார், என் விரதமே தானே பேக்கிறதமே தத் விரதம் புரா, நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன், சொன்னது பொய்யாகாது அப்படின்னு விஸ்வாமித்திரர் பார்த்தார். சரி இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம், என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கேட்குறேன், அப்போ கேட்டதுக்கு வேண்டியதானது கொடுக்கணும் அப்படின்னார். ஹரிச்சந்திரர் பார்த்தாரா, பையனுக்கு கல்யாணம்னு அதில் பிராமண பையனுக்கு பணம்லாம் யாருக்கு வேணும்னா நிறைய செலவு பண்ணுறவா. 10 வருஷத்தில் பிராமணாளுக்கு செலவே கிடையாது பழைய நாளில், அவ்வளவு இருக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் வாங்கோன்ட்டார். விஸ்வாமித்திரர் கொஞ்ச நாள் அனுபவம் போனாரா, சொல்லி என்ன பண்ணினார் தெரியுமோன்னு, எங்க பையனுக்கு கல்யாணத்துக்காக தாங்கள் கொடுக்குறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன், கொடுங்கன்னார். எவ்வளவு வேணும் கேளுங்கன்னார். உங்க ராஜ்யத்தையும் யானைகளையும் குதிரைகளையும் கோஷாகாரத்தையும் அத்தனையும் கொடுக்கணும்னார். இவர் பார்த்தார், வசமாக மாட்டிட்டோம் இப்போ, ஏன்னா எல்லாமும் கேட்கிறார் இவர். அப்படி அத்தனையும் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் சரின்னு கொடுக்குறேன்ட்டார். சந்திரமதியை கூப்பிட்டார், அம்மா ஜலத்தை விடுனார். ஜலத்தை விட்டார். அந்த அம்மா ஒன்றும் பேசாது. ஆத்துக்காரர் சொன்ன விவகாரம் அப்படி அப்படி, என்ன தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்தப்புறம் கேட்குற, எப்பவுமே தானம் பண்ணும் பொழுது தானம் பண்ணினாலோ இரண்யானம் பண்ணினாலோ கொஞ்சம் தட்சிணையை வச்சு கொடுக்கணும் தெரியுமோன்னு உனக்கு. ஆமாம், தட்சிணை வச்சு தான் கொடுக்கணும். கொடுக்குறேன்னு நான் தான் முதல்ல தானத்துக்கே இவ்வளோ கேட்டேன், தட்சிணைக்கு நீ புதுசாக கொண்டு வரணுமே தவிர இந்த காசு எடுத்துக்கப்படாதுன்றார். எங்கே போவேங்கிற அது எனக்கு தெரியாது, நீங்க என்ன சொன்னேன், சத்தியமே தத் விரதம் மமா சொன்னேன். அவர் பார்த்தா, ஓஹோஹோ என்ன பண்றது தெரியல. இப்ப வசிஷ்டன் ஞாபகம் வரல. டக்குன்னு வசிஷ்டர் நினைக்கணுமோ இல்லையோ, குருவை நினைக்கணுமோ இல்லையோ. வாழ்க்கையில கட்டம் வரும் பொழுது குருஸ்திராதா குருஸ்திராதா வந்து சொல்லுவோம், குருவை நினைக்கல இவர். சரி, எனக்கு ஒரு 3 நாள் சமயம் கொடுங்கோ, ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்குறேன்னார். 3ஆவது நாள் சாயங்காலம் வந்து விஸ்வாமித்திரர் அங்கே நிற்கிறார். எங்கே எவ்வளவு தட்சிணை? 3 வண்டி நிறைக்க நிறைய தங்கம் வேணுங்கிற. எதுக்கு? தட்சிணைக்கு. இது அநியாயம், அநியாயம் சந்நியாயம் இங்கே இடமே கிடையாது, அதனால கொடுக்கணும் அப்படின்னாரா. ஓஹோ, என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. அப்புறம் கேட்டாரா, 1 மாசம் சமயம் கொடுங்கோ அப்படின்னார். 1 மாசம் தரேன்னார். இனிமேல் சமயம் கொடுக்க முடியாது அப்படின்னார். சரின்னு இவர் காட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கார். யாரு? ஹரிச்சந்திரன், சந்திரமதி, அதோட ரோஹிதாஸ்வன் 3 பேர் நடந்து போற. காட்டில் போயிட்டே இருக்கார். என்னமோ என்ன பண்றது யோஜனை பண்ணி பண்ணி கடைசியில் சந்திரமதி ஒரு சஜஷன் கொடுத்தார். நீங்க கொடுத்துத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. உமக்கு சொந்தமா இருக்கிறவன் நானும் பையன், எங்களை வித்துட்டு வரக்கூடியதான காசு கொடுத்துருக்கோ, எங்களுக்கு உடம்புல சக்தி இருக்கு, இந்த உயிர் இருக்கிற பரியந்தம் ஏதாவது ஒன்று பண்ணி அவளுக்கு சகாயம் பண்ணுவோம் அப்படின்னால இவருக்கு மனசு கொடுக்கல. இருந்தாலும் கரெக்டாக அந்த 1 மாதம் ஆனது 30ஆவது நாள் சாயங்காலம் விஸ்வாமித்திர பிராமண இடத்துல வந்து விட்டார். என்ன பண்ற, என்ன கொரியாதம் சர்வம், என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, அதே சமயத்தில் இவர் பார்த்து வேற வழி இல்லைங்கிறப்ப ஒரு பணக்காரர் வந்தார், வேலைக்காரி வேணும்ட்டு. சரின்னு நினைச்சிட்டு இவருக்கு வேண்டியதான ஆத்துக்காரியும் குழந்தையும் அவள்கிட்ட வித்து விட்டார். வித்து விட்டு அந்த காசை விஸ்வாமித்திரர் கொடுக்கிறார். விஸ்வாமித்திரர் அதை கணக்கு எடுத்துட்டார். நீங்க கொடுத்ததுல சரியா வரல, இன்னும் வேண்டி இருக்க காசு அப்படிங்கிறார். என்ன பண்ணுவேன்னா, இருக்கிறது அவ 2 பேரும் அவளையும் வித்து விட்டேன், எனக்கு வேற ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் தெரியலையே. நான் உனக்கு சஜஷன் கொடுக்க வரல, நீ கொடுத்த காசு சரியா இல்லை, எத்தனம் தத்தம்மயா தன்ன சமாஹிதம், அது சரியா வரல உனக்கு, ஆகையால் கொடுத்துத்தான் ஆகணும் அப்படின்னா. இல்லைன்னா நான் பொய் சொல்றேன்னு ஒத்துக்கோ. இப்போ விவகாரம் அவ்வளோதான், நான் பொய் சொல்றேன், நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டியானால் அத்தனையும் எடுத்தா எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன் ராஜ்யத்தோடு நீ எடுத்துக்கோனார். இவர் சொன்னார், சத்தியம் சத்ரலயா கிருதம், என்ன ஆனாலும் பிராணம் போனாலும் சரி, இத்தனை நாளை கட்டி காப்பாற்றதான ஒரு தர்மத்தை இதனால முடியாதுங்கிறது நான் சொல்ல போறதில்லை, நான் எப்படியாவது கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னார். ஒரே 1 நாள் தான்.
இப்படி தலை குனிஞ்சுட்ட ராஜா சக்கரவர்த்தி ராஜசூயம் பண்ணினவர், எல்லாத்தையும் பண்ணினவர். காலம் சரியா இல்லை, என்ன பண்ண தலை குனிஞ்சுட்டு போயிட்டு இருக்கார் காட்டுல. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு பிராமணன் வந்தார். அவர் யார் தெரியுமா? யமதர்மராஜா. தர்மராஜா யமதர்மராஜாவுடைய அப்பா அங்கே வந்தார். அவரை பிடிச்சார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். விஸ்வாமித்தர் சொல்றார், எனக்கு நீங்க கொஞ்சம் உதவணும். என்ன உதவணும்? இங்கே ஒரு ராஜா இருக்கார், தலை குறிஞ்சுட்டு போறார், அவருக்கு காசு இருக்கு, காசு வேணும், காசு முடை இருக்கு, ஆகையால் என்ன பண்ணணும் தெரியுமோ, அவரை நீங்க வாங்கி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றார். ஏதோ விஸ்வாமித்தர் கேட்கிறாரே அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு காசு வேணும், நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன், நான் உங்களுக்கு தாசனா இருக்க தயாரா இருக்கேன். அவர் பார்த்தார், சரி உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ சொல்லப்பா தரேன். கிந்தனமபேட்சிதம், எவ்வளவு வேணும்னு அவர் சொன்னார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், விஸ்வாமித்திரர் ஏதோ ஒரு கணக்கு சொல்வார், அதுக்கு தகுந்தா போல வாங்கிங்கோ அப்படின்னு. இந்த விஸ்வாமித்திர பிராமணன் அங்கே வந்து நிற்கிறார். பாருங்க, இந்த காசு கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடன் கொடுத்தவங்க நிற்கிறான் பார்த்தேல, அதே மாதிரியே விஸ்வாமித்திரம் பண்ண ஆரம்பித்தார். என்ன அவருக்கு ஒன்று காசு முட காசு வேண்டாம் விஸ்வாமித்திருக்கு, இருந்தாலும் வசிஷ்டர் இவரை போட்டுறார். அதனால இவரை எப்படியாவது போய் சொல்ல வைக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான். இதான் காலம்ங்கிறது. யாருக்கோ தகராறுனா மூணாவது மனுஷனுக்கு கவலை வருது. அதான் ஞாபகம். எப்பவும் நாம பகவானை மறக்காமல் குருவை மறக்காம இருந்தோமே ஆனால் எல்லாம் தப்பிச்சுட்டு போகுங்கிற விவகாரம். இது என்னடா ஆச்சுன்னார். சரி அங்கே போனார். அவர் கேட்டார், இவர் விஸ்வாமித்திரர் எவ்வளவு பணம் வேணும்னார். கணக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு இவ்வளவு வேணும்னாரா. சரின்னு கொடுத்துட்டார். இனிமேல நீ என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஸ்மசானம் இருக்கோ இல்லையா, மயானம், இதை கட்டி காப்பாத்துறதுக்கு நான் வாங்கியிருக்கேன் ராஜா கிட்ட இருந்து. இதனை பகல் இரவுன்னு பார்க்காம இங்கே இருக்கணும், அத்தனையும் அங்கே வரக்கூடியதான காசெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த சந்திரமதி அம்மா வேற பிராமணன்கிட்ட போயிருக்கார். அங்கே இருக்கக்கூடியத வாங்கின பிராமணன் விஸ்வாமித்திரை தான். இங்கே என்ன ஆச்சுன்னார், இங்கே தர்மராஜா ஆயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னார், கொஞ்ச நாள் ஆச்சு இவர் பண்ணிட்டே இருந்தார். இப்போ ஹரிச்சந்திரனுக்கு ஒன்றும் புரியலை. அவருடைய வாழ்க்கையில் வந்த கட்டத்தினுடைய ஒரு பரிணாமம் என்ன ஆயிடுதுன்னு அவரை ஒன்றும் நினைக்க வைக்கலை. இன்னதான் என்னன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. சந்திரமதி அம்மாவை வேலை வாங்கிட்டே இருக்கார், ஒரு நிமிஷமும் அவளை தூங்க விடுறது கிடையாது. ரோஹிதாஸ்வரம் இம்சை படுத்துட்டு இருக்கா விஸ்வாமித்திரர். சார் இப்படி இருக்கிற காலத்தில் ரோஹிதாஸ்வரன் ஒரு நாளைக்கு குழந்தைகளை விட விளையாட அப்படி போனா அந்த வயல்ல இருக்கக்கூடியதான பாம்பு அவரை கடிச்சுட்டு பிராணம் விட்டான். இதெல்லாம் மாய லீலகள். இந்த விஷயம் பிராணனை விட்டு 5-6 மணி நேரம் ஆனப்புறம் யாரோ கொண்டு வந்து சந்திரமதிக்கு சொல்றா. என்ன எப்படி இருக்கு அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. அவர் கேட்கிறார், பிராமணன் நான் போயிட்டு வரேன், இதே போல பையன் பிராணம் விட்டாரா அப்படின்னு. இப்போ போகப்படாதுன்னு போகப்படாதுன்னு சொல்லி அந்த அம்மா அஹிம்சப்படுத்தி ராத்திரி 12 மணி வரைக்கும் எத்தனை தரம் கேட்டாலும் உனக்கு என்ன ஆச்சுன்னு வெஷுண்டே இருந்த. கடைசியில் 12 மணிக்கு இப்போ வேணா போ அப்படின்ட்டார். இந்த அம்மா அங்கேருந்து ரோஹிதாஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு தேடிட்டு போகிறார். ராத்திரியில் கண்ணு தெரியல, ஒரு லைட்டும் கிடையாது, மின்னல் அடித்தது. அந்த மின்னலுடைய வெளிச்சத்தில் ஒரு க்ஷணம் அந்த சந்திரன் அந்த ரோஹிதாஸ்வரனுடைய முகத்தை பார்க்குறா. பார்த்துன்னு அழுதுண்டே அவனை அழிச்சுட்டு வந்து இதுக்குள்ள அங்கே இருக்கிறவாள்லாம் யாரோ இந்த அம்மா இங்கே வந்திருக்கா, அந்த பையனுக்கிட்ட ராத்திரி வேலை அழறா, இது பூதமாக இருக்குமோ பிசாசியா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சா. கட்டம்னு எப்படி வருது பாருங்க. சரி அவன்கிட்ட சமாதானம் சொல்லி இந்த பையனை எப்படியாவது சரி பண்ணோன்னு அந்த மயானத்துக்கு வந்து ஹரிச்சந்திரன் கேட்கிறார். இந்த மயானத்துக்கு காப்பாளாக்காரராக ஹரிச்சந்திரன் இருக்காங்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டு விருபீஜாதா உருவமெல்லாம் கெட்டு போயிடுது. இந்த ஹரிச்சந்திரனுக்கும் அவர் கேட்கக்கூடியதான் உருவம் பார்க்க தெரியல, தாடி மீசை இவெல்லாம் வளர்ந்துருக்கு, இப்படி சிரமப்பட்டு இருக்கார் இவன். அங்கே வந்ததுமே ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதி அடையாளம் தெரியல, சந்திரமதிக்கு ஹரிச்சந்திரன் அடையாளம் தெரியல. கேட்ட காலில் விழுந்து எப்படியாவது நீங்கள் இந்த பையனுக்கு சம்ஸ்காரம் பண்ணிடணும், அவனை கொடுத்து விடணும் அப்படின்னு கேட்குறார். ஹரிச்சந்திரனுக்கு இது ஆத்தக்காரின்னு தெரியாது, அவர் தன் வேலையில் இருக்கார். இதை பாருமா, யாராக இருந்தாலும் இதுக்கு எவ்வளோ காசு கட்டணுமோ அதை கட்டிவிட்டு அப்புறம் பண்ணு. என்ன பண்ணுவா ஒன்றும் கிடையாது.
காசே கிடையாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னமோ கெஞ்சி பார்த்தா ஒன்றும் தெரியல, சரியாக வரல. ஆனால் கடைசியில் ஒருத்தர் பேசுறப்ப சந்திரமத்தின் இவர் அழறதை பார்த்து கண்டுபிடிச்சாராம். ஓஹோ, இது சந்திரமதியா இருக்குமோ, நீ யாருன்னு கேட்கிறார். கேட்டா இது போல எல்லா கதையும் சொன்னார். அப்ப நீங்க யாருன்னு கேட்டா நான் தான் ஹரிச்சந்திரன். இவா ரெண்டு பேருக்கும் இனிமேல வாழ்க்கையிலிருந்து பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு பையனை நாம இவ்வளவு தபஸ் பண்ணி பெற்றோமோ, யாகம் பண்ணி பெற்றோமோ, எந்த குழந்தைய நம்ம கொடுக்கப்படாதுன்னு வருணனுக்கு இவ்வளவு தூரம் தபஸ் பண்ணினோமோ அந்த குழந்தையே இப்ப நமக்கு இல்லாம போன பிறகு ராஜ்யம் போச்சு. ராஜ்யாத் பிரம்சஹாவனே வாக, ராஜ்யம் போயிடுது. காட்டுல இருந்தோம், அத்தனை கவலையும் பட்டோம். இதை விட வேற என்ன இருக்கு? தெய்வம் என்கிறது இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துக்கு வந்துடுது. இப்படி இருக்கிற காலத்தில் இப்பவும் குருவை ஸ்மரிக்கல. இப்படி ஆயிடுது. சத்தியத்தையே நம்பியிருக்கேன், ஆகையால் இந்த சத்தியம் கையை விடாது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த பையனை கொளுத்துறதுக்காக நான் அங்கே மீதி பிணங்கள்லாம் எரிஞ்சிருக்கேன். அதில் இருக்கக்கூடியதான கட்டைகள்லாம் பாதி பாதி எரிஞ்சிருக்கிற கட்டைகள்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்தா ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணினா அவனை அதில் விட்டு அந்த இதுலேயே சித்தியிலேயே ரெண்டு பேரும் விழுந்துறது, ரெண்டு பேரும் பிராணம் போக்கிக் கொள்வது. இதுதான் அந்த சரணந்து பரமாகதி, மரணந்து பரமாகதி. மனுஷனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான கட்டங்களுக்கும் அவதி என்னன்னு மரணம் தானே, அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு தீர்மானம் பண்ணினார். இதுக்குள்ள இருந்து அந்த மயானத்துக்கு அதிபதி இருக்காரு, அவர் வந்தார். வந்து என்ன பண்ணினார், இந்த அம்மா இப்படி காசு கொடுக்காம பண்ணணும்னு நினைக்கிறா, அந்த அம்மாவை நீங்க வெட்டி விடுங்கன்னு கத்தி கொடுக்கிறார். ஹரிச்சந்திரனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல. வெட்டணும் வெட்டணும்னு சொன்னா என்ன பண்ணார், யஜமானி சொல்றார் வெட்டி ஆகணும். ஏன்னா அவருக்கு தாசனாயிட்டார். வெட்டினா இவரால் தாங்க முடியல. கடைசியில் என்ன பண்ணினார், அதுக்குள்ளேயே நம்ம ரெண்டு பேரும் இதில் குதிச்சு விடுவோன்னு குதிக்க முயன்றார். அடுத்த க்ஷணம் தேவலோகத்தில் பிரம்மா, இந்திரன், மற்ற தேவதைகள் எல்லாரும் ஒரு க்ஷணம் இறங்கி வந்தாளா. வந்து இவளை நிறுத்தினார். நிறுத்தி விஸ்வாமித்திரட்ட, இப்படியெல்லாம் நீங்க பண்றது தப்பு, என்ன காரியம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தபஸ்வியா இருக்கலாம், இருந்தாலும் சாதாரணமாக ஒரு தப்பு பண்ணாதவனை இப்படி பண்ணலாமான்னு அப்ப சொன்னார். வசிஷ்டரும் பிரத்யட்சமானாரா. அப்ப நினைச்சா இவ்வளவு கட்டங்கள்ல குருவை ஸ்மரிக்கலையே, நான் இப்படி ஆயிடுது, பகவானை ஸ்மரிக்கலையே, என் கட்டத்தை நினைச்சுண்டு அழுதுன்னு இருக்கேனே தவிர எது தருணோபாயம் தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு கவலைப்பட்டார். பிரம்மதேவர் என்ன பண்ணினார், கமண்டல்ல இருக்கக்கூடியதான ஜலத்தர் நிர்ஜீவவதனம் திருட்வா மூர்ச்சிதம் நிபபாதா. அதை பார்த்து எல்லோருக்கும் ஒரு கவலை வந்ததா. என்ன பண்ணினார், தன்னுடைய கையில் இருக்கக்கூடியதான கமண்டல ஜலத்தை அந்த குழந்தை மேல விட்டார். எல்லா மாயையும் போயிடுது. அவன் எழுந்து நின்னானா, நின்னதுமே இவாளுக்கு ஒரு சந்தோஷம். விஸ்வாமித்திரன் வந்தார், நான் பண்ணினது தப்பு, நீங்க இனிமேல் என்னைக்கும் எவ்வளவு கட்டம் வந்தாலும் பிராணனை போறதை விட அப்புறம் என்ன இருக்கு, ஆகையால் பிராணனை போகக்கூடியதான சந்தர்ப்பத்திலையும் நீங்க போய் பேசல, உங்களால் போய் பேச விட முடியாது. ஆகையால் வசிஷ்டர் தான் ஜெயித்தார். எனக்கு தபசக்தி இருந்த போதிலும் உங்களுக்கு இருக்கக்கூடியதான் அந்த பொறுமை இருக்கு பதில, அந்த பொறுமைக்கு சமாதானம் ஒன்றும் சொல்ல முடியாது. அஹோ திதிஷா மகாத்மியம், எவ்வளவு கட்டம் வந்தாலும் எடுத்துட்டதான ஒரு நல்ல காரியத்தை விடாம இருக்கல, அந்த பொறுமையினுடைய மகாத்மியம் என்னதுன்னு சொல்ல முடியாது. அஹோ தான பலம் மகது, எவ்வளவு தானம் பண்ணியிருக்கீர்கள் அதனுடைய பலம் அவ்வளவு சொத்து. யதாகதோ ஹரிச்சந்திர மகேந்திரஸ்ய சலோகதாம் அப்படின்னு சொல்லி நீங்க பட்டதான கட்டங்கள்னால எல்லா பாபமும் போயிடுது. விஸ்வாமித்திரனுடைய ஒரு அனுகிரகம் எனக்கு என்ன ஆச்சுன்னு, எவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவங்களை இப்போ முன்னால் கொண்டு வந்து துன்பத்தை அனுபவிச்சாச்சு. ஆகையால் உங்களுக்கு சாயுஜ்யம்னா அப்படின்னு பரமேஸ்வரன் அவர் அழுத்துன்னு போயிட்டார்னா கைலாசத்துக்கு. விவகாரம் என்ன ஆச்சுன்னு, இவர் நேராக அந்த தம்பதிகளை அழுத்துன்னு போயிட்டார். ரோஹிதாஸ்வரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அதிலிருந்து மறுபடியும் அந்த சூரிய வம்சத்துடைய ராஜ்யம் இப்படி வந்தது. இப்படி சத்தியசந்தனா இருக்கக்கூடியதான அம்சம் இருந்த போதிலும் இந்த குரு அனுகிரகத்தினால கடைசியில் வந்து அவருக்கு இவ்வளவு துன்பம் வந்த போதுன்னா அத்தனையும் காப்பாற்றி உயர்ந்தா ஒரு நிலையை கொடுத்தார். இப்படி கிரகங்கள் கோளாறுனால எது வந்தாலும் அது அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் குரு அனுகிரகத்தினாலும் சகலமும் சரியா போயிடுது. என்னைக்கு நினைச்சாரோ அன்னைக்கு, அது வரைக்கும் நினைக்க முடியல. ஏன் நினைக்க முடியல தெரியுமோன்னா,
அகங்காரம் இருந்தது, எனக்கு ராஜ்யம் இருந்தது, நான் பிடிச்சதான முடிய விட மாட்டேன் இப்படின்னு ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் பிராணன் விடுற காலத்தில் நினைச்சாரா, அந்த நினைச்ச காலத்தில் வந்து ஹெல்ப் பண்ணினா அப்படின்னு விசேஷமாக ஹரிச்சந்திரோபாக்கியானம் இது போல உபானக்கியானங்கள்லாம் கேட்கறதுனால நமக்கு வாழ்க்கையில் கிரகாதிகளால் வரக்கூடியதான சகல தோஷமும் போகும். அதோடு மட்டுமல்ல புண்ணியமும் வரும். எப்படி இவருக்கு மகேந்திர லோகம் கிடைச்சதோ அதே போல் கதைகளை கேட்குறவாளுக்கும் சகல புண்ணியமும் ஏற்படுங்கிற ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம். அப்படி சொல்லி அதுக்கு மேலே சாவித்திரி சத்திரங்களுடைய உபாக்கியானம் வரப்போகிறது, விராட்ட பருவம் வரப்போகிறது. அந்த விராட்ட பருவத்தில் விசேஷமாக கீச்சகாதி வதைகள், அதுக்கப்புறம் பீஷ்மருடைய சரித்திரம், அதுக்கு மேலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறோம். ஏயம் கீதா நாம சஹஸ்ரம். தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருந்தோமையான சகல பாபங்களும் நிவர்த்தியாக கூடியதான திவ்யமான ஒரு சரித்திரம். பாரதத்துக்கே ரொம்ப முக்கியமான கட்டங்கள் சிலது. ஒன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம், ரெண்டாவது பகவத்கீதை, மூணாவது சனத் சுஜாத்தியம், நாலாவது யக்ஷ பிரஸ்னம். இப்படி சில முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் இதில் மேலே வரப்போகுது. அப்படி திவ்யமான ஒரு சரித்திரம் பகவத் அனுகிரகத்தினாலையும் குரு அனுகிரகத்தினாலையும் நம்ம பரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மேல் பாகமானது நாளைக்கு சாவித்திரி சத்யவானுடைய உபாக்கியானம். நம மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். கோபிகா ஜீவன ஸ்மரணம்.